पात्रं दीपत्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मयामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयगास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रयुगलं प्रणमामि मूर्धना। भूतं तरस्य मकताप्रियपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगि संदष्ट जीव जीवादवे नमः। அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியன். ஆச்சரியமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சன்னிவேஷத்திலே இன்றைய தினம் வில்லுலோகாச்சாருடைய சச்சிஷ்யராக சொல்லப்படுகிற சுவாமி விலாஞ்சோலை பிள்ளை என்கிற பெரியவர், அவர் ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே சப்தகாதை என்று போற்றப்படுகிற அந்த கிரந்தமானது கடந்த சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அதிலே இன்றைய தினம் சாற்றுமறை கிரமம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலே இன்றைய தினம் அந்த சப்தகாதை என்ற கிரந்தத்தை பூர்த்தி பண்ணும்படி ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தாலே நாம் அனுபவிக்க உள்ளோம். அப்படிப்பட்ட அந்த கட்டாட்சம் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அதிலே கடந்த உபன்யாசத்திலே 6வது பாசுரத்தின் அர்த்தத்தை ஓரளவு அனுபவிக்க பெற்றோம். 6வது பாசுரத்தின் அர்த்தம் என்ன, அதன் பிறகு 7வது பாசுரத்தின் அர்த்தம் என்ன, அதாவது கடைசி பாசுரம், அதன் பிறகு இந்த 7 பாசுரத்தினுடைய சாராம்சம் என்னவென்றதையும் நான் அனுபவிக்க உள்ளோம். அதை சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். இருப்பினும் 6வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்றது அழுக்கொன்றிவை இவை அறிந்தே எம் பொன்னரங்கா ஒழித்தருளா உள்ளில் வினையோ பழிப்பிலா என் ஆரியர்க்காக எம்பெருமானாருக்காக உன் அருட்காக ஊற்று என்று சொல்லக்கூடிய 6வது பாசுரம். அழுக்கொன்றிவை அறிந்தே, அழுக்கு இங்கிட்ட இருக்கு. என்ன அழுக்கு இருக்கு? நிறைய அழுக்கு. இது விலாஞ்சோலை பிள்ளை தன்னுடைய நிலையிலே சொல்லிக் கொள்கிறார். இதை அழுக்கு இடத்துல இருக்கு, நிறைய அழுக்குகள் இருக்கு. 3 விதமான அழுக்குகளை கடந்த உபன்யாசில பார்த்தோம். அந்த 3 விதமான அழுக்கு இருக்கு. ஏ பொன்னரங்கா அப்படின்னார். அரங்கனை கூப்பிடுகிறார். அரங்கா ஒழித்தருள்வாய் உள்ளில் வினையோ, அதை அத்தனையும் ஒழித்தருள வேண்டும். நீதான் எனக்கு ஒழித்து அருள வேண்டும். எப்படி அருள வேண்டும் என்றால் உன்னுடைய கிருபையாலே, உன்னுடைய கருணையாலே, உன்னுடைய கட்டாட்சத்தாலே அருள வேண்டும். இந்த 6வது பாசுரமானது 5வது பிரகடனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம். நம்ம முதலியே பார்த்திருக்கோம். முதல் பாசுரம் 2 பிரகரணத்தின் அர்த்தம். புருஷகார வைபவம் சாதனஸ்ய கௌரவம். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்பட்ட 6 பிரகரணங்களிலே 2 பிரகரணங்களுடைய வைபவத்தை முதல் பாசுரத்தை சொல்லிட்டார். புருஷகார வைபவம் சாதனஸ்ய கௌரவம் அப்படி என்றால் புருஷகாரமாக சொல்லப்பட்ட பிராட்டி வைபவம் என்ன, 2வது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட தூதுபவன் வைபவமாக சொல்லப்பட்ட கிருஷ்ணனுடைய உபாய வைபவம் என்ன, இது 2யுமே முதல் பாசுரத்தில் சொல்லப்பட்டார். அடுத்து 2ஆம் பாசுரம், 3ஆம் பாசுரம், 4ஆம் பாசுரம். இந்த 3 பாசுரத்தாலே 3வது பிரகரணத்தின் அர்த்தத்தை சொன்னார். 3வது பிரகரண அர்த்தம் என்னன்னா அதிகாரி நிஷ்டா பிரகரணம். அந்த அதிகாரி நிஷ்டா பிரகரணத்தின் அர்த்தத்தை 2வது பாசுரம் என்ன, 3வது பாசுரம் என்ன, 4வது பாசுரம் என்ன, இந்த 3 பாசுரங்களாலே அந்த 3வது பிரகரணத்தின் அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேற்கொண்டு
ஆச்சரியமான 5வது பாசுரம். 5வது பாசுரத்தின் அர்த்தத்தை 4வது பிரகரணமாக சொல்லப்பட்ட ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி இருக்கணும், ஆச்சாரனுடைய நிலை என்ன, சிஷ்யனுடைய நிலை என்ன, இதை 5வது பாசுரத்தை 4வது பிரகரணமாக அமைத்தார். இப்ப 6வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், 5வது பிரகடனத்தின் அர்த்தம் ஹரிதயாம் ஐதிக்கும், பகவானுடைய கருணையே நிருகேத்துகம். இதை கடந்த உபன்யாசத்துல பார்த்திருக்கோம். அவருடைய மோட்சம் கொடுக்கிறார் என்றால் அவர்தான் கொடுக்கிறார்களே, நாம் சரணாதி பண்ணும்படியால் ஒரு அர்த்தத்தில் அவர் கொடுக்கவில்லை. அவருடைய கட்டாட்சம் நெருகேதுக கட்டாட்சம். அந்த நெருகேதுக கட்டாட்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு தன்மையை தான் எது தெரிவிக்கிறார், 6வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதாவது என் ஆரியனுக்காக, எம்பெருமானருக்காக, உன் அருட்காக 3 விஷயங்கள் சொல்றார். என் ஆச்சாரனுக்காக என்னை கட்டாட்சி, அதற்கு மேற்கொண்டு எம்பெருமான் என்று செம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய சுவாமி பாஷ்யக்காரருக்காக என்னை கட்டாட்சி, அதற்கு மேற்கொண்டு உன் அருளை பார்த்து பகவானே உன்னுடைய கிருபையை பார்த்து என்னை கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை பகவானின் நிருகேதுக கட்டாட்சம். பகவானின் நிருகேதுக கட்டாட்சம் என்றால் ஒரு காரணத்தை பற்றி வந்ததல்ல அந்த கட்டாட்சம். ஒரு காரணத்தை பற்றி வந்தாலே காரணம் இருக்கும் வரையில் அந்த கட்டாட்சம் இருக்கும். காரணம் அற்றுப்போனால் அந்த கட்டாட்சமும் தொலைந்து போயிடும். ஆனால் பகவானுடைய கட்டாட்சம் ஒரு காரணத்தை பற்றி வந்ததுல ஹேத்துகம் ஒரு காரணம், நிர்ஹேத்துகம் காரணம் அற்றது. காரணம் அற்ற தன்மைன்னு வந்தாலே என்ன வரும் தெரியுமா, காரணம் அற்ற தன்மைன்னா அது நித்தியமாயிடும். அந்த கடாட்சம் நித்தியம். ஒரு காரணத்தால் ஏற்பட்டதுனாலே அந்த கடம் பர்த்தா பாரியா, பர்த்தாவானபடியாலே அப்படின்றது காட்டிலும் அவர் பர்த்தா அப்படின்றதுக்காக அப்ப காரணமே இல்லை. ஆனால் அவர் துணிமணி வாங்கி கொடுக்கிறார், அவருக்கு நன்னா சோறு போடுறார், மற்ற காரியம்லாம் பண்றார் அப்படின்னு ஒரு காரணத்தை உட்புகுத்தினாலே, அப்ப காரணத்தால் ஏற்பட்டதுனாலே அந்த காரணம் போயிடுத்தினாலே பர்த்தா என்கிற தன்மையும் போயிடும். பர்த்தாவானபடியாலே பர்த்தான்னு வந்துட்டானா அப்ப காரணமே இல்லாமல் இருக்கு இல்லையா. அதே போலதான் அவன் சுவாமி நாம் தாசன் என்கிற ஒரு பாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை நிருகேதுக கட்டாட்சம். அப்ப பகவத் கருணை என்றது, பகவானுடைய கட்டாட்சம் என்றது, பகவானுடைய ஆச்சரியமான அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நிருகேதுகம். ஒரு காரணத்தால் ஏற்படுவதில்லை, அந்த காரணத்தால் ஏற்படாத ஒரு தன்மையைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதுல நம்ம கடந்த உபன்யாசத்துல என்ன பார்த்தோம்னா, பகவானே நீ என்னுடைய அழுக்கை போக்க வேண்டும் போக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கச்சே பொன்னரங்கான்றார். அழுக்கொன்றிவை அறிந்ததே எம் பொன்னரங்கா. இங்கதான் வியாக்கியாதா விசாரிச்சுட்டார். சுவாமி இவர் இருக்கிறது எங்க, திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு அங்க இருக்கிறது அழுக்கொன்றிவை அறிந்து எம் அனந்த பத்மநாபான்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இவர் திருவனந்தபுரத்தின் சோலைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் யோகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு, அது மட்டுமல்ல யோக பிரபாவத்தாலே பரிபூர்ணமாக தன்னுடைய ஆச்சாரியனை அப்படி அவருடைய அனுகிரகத்தாலேயே இந்த பாசுரங்களை அமைத்தார்ன்னு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்சு அந்த ஆச்சாருடைய கடாட்சத்தால திருவனந்தபுரத்துல இருந்து கொண்டு இவர் பாசுரம் அமைக்கும் போது திருவனந்தபுரத்து எம்பெருமானைத்தான் சேவிக்கணுமே தவிர அந்த எம்பெருமானைத்தான் இவர் பாட வேண்டுமே தவிர இவர் என்னமா பொன்னரங்கான்னு அரங்கனை பாடலாம் அப்படின்ற கேள்வி கடந்த பாசம் அதான் கடைசியில விட்டுருக்கோம். அங்க சொல்றச்சே சொன்னார், இல்ல இது பொன்னரங்கான்ற சொல்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. இவருக்கு அரங்கன் மேல ஒரு ஆசை, ஒரு பிச்சு, அதனால இவருக்கு ஏற்பட்டது. பொன்னரங்கமண்ணில் மயலே பெருகும் ராமானுஜா. அவருக்கு பொன்னரங்கன் சொன்னா பைத்தியமே பிடிச்சிடும் ராமானுஜர் கண்ணார். அது மட்டும் இல்ல, அந்த ராமானுஜரே திருவரங்கநாதருடைய சேவிக்கரிச்சே ஒரு விதமா இருந்தார். அதே திருவேங்கடமணியான சேவிக்கரிச்சே ஒரு விதமா இருந்தார். திருவேங்கடமணியான சேவிக்கும் போது அங்க சேஷசாயினே அச்சேஷ சித்தஸ்து சேஷசாயினே அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிறார். சேஷசாயி என்று சொல்லக்கூடிய திருவரங்கநாதன். ஆனா திருவேங்கடமணி நின்று கொண்டு இருக்கிறார். நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை பற்றி சேஷசாயி படுத்துக் கொண்டு இருக்கிறேன்னா இவருக்கு பொன்னரங்கன் மேலே இருக்கக்கூடிய காதலால பேசப்பட்டது என்று சொல்லப்பட்டது இல்லையா. அதே போல இவருக்கு திருவனந்தபுரத்திலே காதல். ஆனால் இவருடைய ஆச்சாரியன் திருவனந்தபுரத்தில் இருன்னு சொல்லியிருக்காளே சுவாமி. அப்படி இருக்கச்சு என்னமா பண்ணலாம்னா இவருக்கு இருக்கக்கூடிய தன்மை இதே தன்மை தான். அதைத்தான் நம்ம திருவங்கியாழ்வார் விஷயமா அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். திருமாலஞ்சோலையில கூறத்த அதே விஷயத்தை இன்னொரு விதமா தெரிவிக்கிறார். கூறத்தாழ்வாருக்கு திருவரங்கத்தில் இருக்க முடியாத ஒரு நிர்பந்தம். அந்த காலத்துல
இப்பெல்லாம் நமக்கெல்லாம் எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது, எந்த விதமான கட்டமும் கிடையாது. ஆனா நம்முடைய பெரியோர்கள் பூர்வாசர் ரொம்ப சிரமப்பட்டானா அவ சிரமப்பட்டான்னு அவ சொல்லிக்கிறதே கிடையாது. அந்த நிலையில் இருக்கச்சே அவ என்ன தெரியுதுன்னா, குரத்தாழ்வாருக்கு திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாமல் அங்கிருந்து கிளம்பக்கூடிய ஒரு உபத்திரம் ஏற்பட்டது. எனக்கு கிருமிகண்ட சோழனாலே அந்த உபத்திரம் ஏற்பட்டது. ஏற்பட்டபடியாலே திருவரங்கத்தை விட்டு நேர எங்க போயிட்டனா, ஆச்சரியமான திருமாலிருஞ்சோலை மலைக்கு சென்றார். அங்கே திருமாலிருஞ்சோலை மலைக்கு சென்று அங்கு சுந்தரவாகு என்று சொல்லக்கூடிய அந்த அழகனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு அங்க சுந்தரபாகு ஸ்தலம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். திருமாலிருஞ்சு அழகனுக்கு ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தப்பட்டு அப்ப அந்த அழகன் கேட்கிறார், அழ்வீர் உமக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கோலும். இவர் ஆச்சரியமான அவர் பஞ்சஸ்தவம் பாடியிருக்கார். பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்தவம் தான் சுந்தரபாகு ஸ்தவம். ஆச்சரியமான ஸ்தவம். அந்த சுந்தரபாகு கேட்ட உடனே உமக்கு என்ன வேணும் கேளு, நாம் கொடுக்குறோம், வரங்க விடத்தை கேட்டுக்கொள்ளும், நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேட்டுக்கணும், எனக்கு மோட்சத்தை கொடு, இல்லை உன்னோட அனுகிரகத்தை கொடு, உன்னோட கிருபையை கொடு அப்படின்னு கேட்டுக்கணுமோ. அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. என்ன பிரார்த்திக்கிறான்னா, விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர மாமகீனாம் அங்கீகுருஷ்வ. ஏ விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வரா, ஏ வனகிரீஸ்வரனே, வனத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகனே, அந்த அழகனே எனக்கு என்ன தெரியுமா வேணும், ராமானுஜாரிய வசசகி பிரவீத்தீயகா. ராமானுஜர் ஏதோ மூலையில இடம் காட்டினார், அந்த நிழலுக்குள்ளே நான் போய் இருக்க வேண்டும் அப்படின்னு அழகனை பிரார்த்தித்து, அந்த நிழல் எங்க இருக்கு, திருவரங்கத்துல இருக்கு. திருவரங்கத்துக்கு போய் அங்க போய் நித்தியவாசம் பண்ணி கொண்டு அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த பீதிகள் எல்லாம், அந்த நிலையெல்லாம் தொலைந்து எந்த விதமான கட்டமும் இல்லாமல் பரிபூர்ண அனுகிரகத்தோடு அங்கு நான் போய் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். உடனே என்ன கோவணும், நீ என்னிடத்துல இருந்து, பெருமாள் என்ன நினைப்பார், நீ என்னிடத்தில் இருந்து கொண்டு, என்னிடம் இந்த இடத்துல திருமாலிருஞ்சோலை அழகரம் பெருமாள் இருக்கிறார், என்னிடத்தில் இருந்து கொண்டு என்னை பிரார்த்திக்காமல் திருவரங்கன் போறன்னு சொல்றியே, அதுவே முதல் தப்பு. அதர் மேற்கொண்டு ராமானுஜருடைய திருவடி வார்த்தை இருக்கிறியேன்னு சொல்றாயே, அது ரெண்டாவது தப்பு அப்படின்னு நினைத்தாரனா, நினைக்காமல் ஓ இப்படிப்பட்ட வெற்றியைத்தான் நாம் தேடினோம், அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆத்ம குணங்கள் படைத்த ஆழ்வாரே, நீ சொல்லும்படியே உனக்கு கொடுக்கிறோம் என்று பிரார்த்தித்தபடியே அதை கொடுத்தார் இல்லையா. ஆனால் இவர் இருந்தது திருமாலிருஞ்சோலை அழகரம் பெருமானத்துல, ஆனா பிரார்த்தித்தது திருவரங்கநாதரை. எதற்காக சொல்லுவேன்னா, இவாளுக்கெல்லாம் எங்கெங்க போனாலும் அந்தந்த திவ்ய தேசம் வாழக்கூடிய திவ்ய தேசம் விட்டு போகுமானா விட்டு போகவே. எத்தனை பண்ணாலும் நாம இன்னைக்கும் சேவிக்கிறோம், அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ அப்படின்னு தானே சேவிக்கிறோம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி அடியார்கள் வாழட்டும், நான் திருவல்லிக்கேணியில் இருக்கேன் அதனால திருவேலிக்கேணி சொல்லிக்கிறேன். ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கார், அவர் கட்சி நகர் வாழன்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் திருநாங்கூர்ல இருக்கார், அவர் திருநாங்கூர்ல வாழன்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் திருக்கணபுரத்துல இருக்கார், அவர் திருக்கணபுரத்தில் இருக்கட்டும் சொல்லிட்டோம். ஒருத்தர் திருக்குடந்தையில இருக்கார், அவர் திருக்குடந்தை வாழன்னு சொல்லலாமே. அடியார்கள் வாழ திருக்குடந்தை வாழ, அடியார்கள் வாழ திருவல்லிக்கேணி வாழ, அடியார்கள் வாழ கட்சி நகர் வாழ இப்படின்னு வரலாமான்னா, எதை பண்ணாலும் திருவரங்கம் தான். தென்னாடும் வடநாடும் தொடர் நின்ற திருநகரம். அதனால திருவரங்கத்துல அத்தனை ஆசை இருக்கிறபடியாலே திருவரங்கம் சொன்னார்னு அங்க முடிச்சா. அதனால அழுக்கொன்றிவை அறிந்தே எம் பொன்னரங்கா, அவர் பொன்னரங்கா என்று சொல்வதற்கு காரணமே என்னன்னா, திருவரங்கநாதனும் திருவரங்க திவ்ய தேசத்துல அவ்வளவு பிரேமை. அந்த பிரேமையாலே திருவரங்கா என்று சொல்லிக் கொண்டார். அதற்கு மேல ஒழித்தருள்வாய் உள்ளில் வினையோ, ஒழித்தருள்வாய் உள்ளில் விளையோன்னு. உள்ளுள்ள நிறைய அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கெல்லாம் நீதான் போக்கணும்னு விலாஞ்சோலத்திலே பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட, திருவரங்கநாதனை பிரார்த்திக்கிறார். ஏன்னா கழித்து கொடுக்க வேண்டிய உன் கடமை. என்கிட்ட நிறைய அழுக்கு இருக்கு, ஏன்னா உனக்கு உள்ளில் இருக்க அழுக்கு வினையெல்லாம் உனக்கு தெரியுமே, உனக்கு தெரிஞ்சபடியாலே நீதான் அந்த அழுக்க போக்கணும். ஏன்னா உன்னிடத்தில் இருப்பது பாவனத்துவம், சுத்தமான தன்மை, போக்கியத்துவம், இது எத்தனை உங்ககிட்ட இருக்கு. ஆகையால் உள்ளில் இருக்க வினையை ஒழிப்பாய் என்று பிரார்த்திக்கிறார். விலாஞ்சோலை பிரார்த்தித்த உடனே அப்படியே நின்றுட்டே இருக்கான் பெருமாள். ஒண்ணுமே பண்ணலையே. உடனே திரும்பி கேட்கிறாரு, தேவரே நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், அடி எனக்கு பண்ணப்படாதான்னா, பண்ணப்படாத ஒண்ணும் இல்லை, தாராளம் பண்ணலாம். அப்படிப்பட்ட கட்டாட்சிக்கிற கோஷ்டியிலேயே என்னை சேர்த்து கொள்ளலாமேன்னா, நீ சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா உனக்கு பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து, நான் பண்ணணுமா? பெருமாள் கேட்கறது. உனக்கு விலாஞ்சோலை பிள்ளையை பார்த்து உனக்கு பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து, நான் பண்ண வேண்டாமே அப்படின்னாரு. இல்ல
நீ பண்ணித்தான் ஆகணும், நீ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம பண்ணித்தான் ஆகணும்னார். நான் பண்றதுக்கும் பொய் சொல்லாம இருக்குன்னு, ஏன்னா ஏற்கனவே நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லி பண்ண போறேன், பண்ணியிருக்கேன், பண்ணினாலும் நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு நிலையோடு நீ சொல்லியிருக்க. அந்த சொன்ன வார்த்தையை பொய்யாக்க கூடாது, அதனால பொய் சொல்லக்கூடாதுன்னாரு. நான் எங்க பொய் சொன்னக்கூடிய தன்மையை நான் சொன்னேன்னா, நீ அர்ஜுனுக்கு உபதேசித்தாயே ஆச்சரியமானவரே, கையும் உழவுகோலும் சிறுவாய்க்கரும் தேனா தூளி தூசரதமான திருக்குறளும் தேருக்கு கீழ் நாட்டிட திருவடிகளுமா இருக்கக்கூடிய சாரத்திய வேஷத்தோடு இருந்த போது என்ன சொன்னாய்? அந்த அர்ஜுனுக்கு சொன்னாயே, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் தா சர்வபாபியோ மோட்சிச்சாமி ஆசுதகா என்று எல்லா பாவங்களும் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னாயே, அதை நீ மறந்து போயிட்டாயா? நீ மறந்தபடியாலே நீ இந்த மாதிரி சொல்லலாமா? நீ எப்படி பறக்கலான்னார். ஆமா நான் சொன்னேன், பெருமாள் சொல்றார், நான் சொன்ன வாஸ்தவம் தான். ஆனா அது கண்ணனா இருந்து சொன்னேன். கண்ணனா இருந்து சொல்றபடியாலே அதை நம்பணுன்ற அவசியம் இல்லைன்றது பாருங்க. பெருமாளே இந்த வார்த்தை சொல்றார், கண்ணனா இருந்து சொன்னபடியாலே அதை நம்பணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா கண்ணனானபடியால் நம்பணும், ராமனா இருந்து சொன்னா தான் நீ நம்பணும். நான் கண்ணன் ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போதே கண்டீரே ஆண்டாள் தெரிவிக்கிறார். அப்ப பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னா இதை தெரிஞ்சுட்டு தான் எங்க ஆச்சாரனாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் எப்படிப்பட்ட நாள்ல நம்ம சரணாதி பண்ணார். சரியான பங்குனு உத்தரத்தன்று நீர் இந்த மாதிரி பேசுவேர் என்று தெரிஞ்சுதான் அவர் ரொம்ப ஜாகிரதையா அந்த நாளை தேர்ந்தெடுத்தார். எதற்காக அங்க நாள் தான் சேர்த்தி, பங்குனு உத்திர நாள் தான் பிராட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய நன்னாள். அந்த நன்னாளை சேர்ந்தெடுத்தால் நான் சொல்லலையேன்னு சொல்லலாம். அப்ப பக்கத்துல ஒரு சாட்சி இருக்கணும். பிராட்டி அந்த சாட்சி இருக்கிறபடியாலே அங்க பங்குனு உத்திரத்தன்று ராமானுஜனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணார் இல்லையா? பரபக்தி, பரஜான, பரமபக்தி மூணையும் கொடுன்னு பிரார்த்திச்சு நாமும் கொடுத்தோன்னு சொல்லிச்சு. அப்போ உடையவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, என்ன சந்தேகம்னா, இவரை ஆழ்வார்கள்லாம் கண்ணன் கண்ணன் சொல்றாரு, ஆனா இன்னை தினத்தில் இவர் ஆசிரியத்திருக்கமே, இவர் கண்ணனா ராமனா அப்படின்னு சொல்ல வர. ஆனா மற்ற நாட்களை ஆசிரியிக்காமல் பங்குனு உத்திரத்தினால் ஆசிரியத்துக்கு என்ன காரணம்னா, இவர் எந்த நாளா இருந்தாலும் இவருக்கு பக்கத்துல பிராட்டி இருக்கிறபடியால அவள் உட்கார்ந்து கொண்டு இவள் சொல்லக்கூடிய வார்த்தையை பரிபூர்ணமா கேட்கிறபடியாலே அவள் வார்த்தை சத்தியமான வார்த்தை. என்னைக்குமே பிராட்டி உட்கார்ந்து இருக்கா பாருங்க. திருவரங்க திவிதேசத்தை ஸ்ரீரங்கனா உட்கார்ந்து இருக்கா, நம்பெருமான் நின்று இருக்கார். உட்கார்ந்து இருக்கான ஆணையிடுறான்னு அர்த்தம். நின்று இருந்தாலே அவள் சொன்ன ஆணைய நடத்துறான்னு அர்த்தம். நிற்கிறாருனாலே ஒரு வேலை செய்யறான்னு அர்த்தம். உட்கார்ந்துன்றாலே ஆணையிடுறான்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் இந்த போட்டோலாம் எடுக்க பாருங்க. போட்டோ படம் எடுக்கிறச்சு என்ன பண்ணுவேன்னா, அந்த அடைய சொல்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுக்கிறச்சு மனைவி உட்கார்ந்துட்டு தான் இருப்பானாம், பாரியா உட்கார்ந்து தான் இருப்பானாம், பர்த்தா தான் நின்றுட்டு இருப்பாரான். அது முதல்ல ஆரம்பிச்சதே திருவரங்கநாதனத்துல தான் போட்டிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நிலையில இருக்கச்சு அதே போல இங்க இவ உட்கார்ந்துட்டு இருக்கா, அவர் நின்றுருக்காரு. நாட்டினான் தெய்வமங்கம் திகழ வாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றேன் தெரிவிக்கிறா போல அந்த மாதிரி நின்றுருக்கச்சு அவளுடைய கட்டாட்சத்தால இது கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த நாளை தேர்ந்தெடுத்தபடியாலே நீ இல்லேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, அனுத்தம் இன்னைக்கு நம்பெருமாள் ஆச்சாரிய வாங்கிட்டு இருக்க பரவாயில்ல. ஏன்னா ராமானுஜி சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம்னா, நீ இப்ப உண்மைதான் பேசுறியா, உனக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே உண்மை பேசுறியான்னு கேட்டார் சுவாமி ராமானுஜர். இல்ல உண்மைதான் நான் சொல்றேன். அதுல ஒண்ணு அனுத்தம் நோக்த பூர்வமே நசவத்தே கதாசனா, நான் முன்னாடியும் பொய் சொன்னதில்லை, இப்போதும் பொய் சொல்லுது, நேர்த்தியும் பொய் சொன்னதில்லை, பொய் சொல்ல மாட்டேன். அப்ப இப்ப சொல்றியா? நான் இப்ப சொல்றலையே, நான் எப்பவுமே சொல்லலையே. ஆனா நீ பொய் சொன்னேன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காளே, ஏழா பொய்கள் உரைப்பானை எங்கே போத கண்டீரே. இங்க பொய் சொல்லிட்டு ஒருத்தர் திணிஞ்சுட்டே இருப்பானா, அவர் எங்க சுவாமி காணும்? அந்த பொய்க்காரனை பார்த்தேன்னா கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்றாலையா? அப்ப ஆண்டா சொல்லியிருக்காருன்னா அவ சொன்னது என்ன இல்ல. அப்ப நம்பெருமாள் சொல்றாரு, என்ன இல்ல, படுத்துட்டு இருக்காரு பாருங்க. அந்த படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான் சொன்ன, அவர் தான் பெரிய பெருமாள். அவரை தான் அவளை சொல்லியிருக்காரு தவிர என்ன சொல்லவே இல்லை. திருப்பானாழ்வார் பாசனம் பூர்த்தியா பெரிய பெருமாளுக்குத்தான் மங்களாசாசனம், உற்சவருக்கு மங்களாசாசனமே கிடையாது. திருப்பானாழ்வார் உற்சவருக்கு எம் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்கிற சப்தத்துக்கு பெரிய பெருமாளுக்கு தான் தகுமே தவிர நம்பெருமாளுக்கு அந்த பாசுரமே கிடையாது. இன்னும் கேட்டா நம்பெருமாளுக்கு 4000 தேடி பார்த்தாலும் கிடைக்காது. பராசர பட்டர் வந்தாரோ நம்பெருமாளுக்கு உசைத்துட்டா, ஓன்னு வசைத்து விட்டா உற்சவருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெருமாளுக்கு தான். திருவரங்கநாதன் என்ற சப்தமே பெரிய பெருமாளுக்குத்தான். அந்த படுத்துட்டு சயனித்துக் கொண்டு இருக்கிற அந்த பெருமாளுக்கு தான். எதுவும் சொல்ல என்னன்னா, அந்த பெருமாளைத்தான் திருப்பானாடு பாடியிருக்கார். அவன் தான் கண்ணனுக்கு பிரதிநிதி.
நாமோ ராமனுக்கு பிரதிநிதி. ராமோ துர்நாபிபாஷதே. அவர் ஒரு வார்த்தையும் தப்பாக பேச மாட்டார். ஒரு பத்தினி, ஒரு தாரம், ஒரே சொல் என்றிருக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்ல, அம்பும் ஒன்றுதான், பிறப்பும் ஒன்றுதான், தகப்பனாரும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான், தாரமும் ஒன்றுதான். ராமனுக்கு எல்லாமே ஒன்றுதான். கண்ணனுக்கு தாய் தகம்பேர் 2 பேர், வார்த்தை 2, எல்லாமே 2 2 2 2. பிறந்த இடம் உண்டு, பூந்த இடம் உண்டு. அப்படி 2 2 இருக்கு இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறேன். அப்படின்னா நீ நான் பொய் சொல்ல மாட்டேன், அவர் தான் பொய் சொல்ல போகிறார்னு. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவர் சொல்றாரே தவிர நான் சொல்லுவது கிடையாது தெரிவித்தார் இல்லையா? அதனால நீ என அடியனுக்கு பண்ணித்தாகணும். ஒடித்தருள்வாய் உள்ளில் வினையோ, நீ எனக்கு ஒடித்தருள வேண்டும். அரங்கா ஒடித்தருள்வாய், வைகுண்டநாதனே ஒடித்தருள்வாய்ன்னு சொல்லல, அரங்கா ஒழித்தருள்வா என்றார். அப்படின்னா அரங்கன் நம்மோடு கூடையே இருக்கார்னு அர்த்தம். அரங்கா ஒழித்தருள்வாய். என்ன வைகுண்டநாதன் கூட இல்லையா சுவாமி? அவர் அங்க இருக்கார். அப்ப அரங்கன் கூடயே இருக்காருன்னா கூடயே இருக்கார். ஏன்னா ஒரு விவசாயி இருக்கார். விவசாயிக்கு முதலாளி ஒருத்தர் இருந்தாருன்னா, இந்த கதிர் அறக்க போகும்போது என்ன ஆகுன்னா, கடைசி 10 நாள் என்ன ஆகுன்னா, கதிர் அறுக்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். அப்ப கிட்டத்தட்ட 3 மாசம் அந்த நெல் விதைச்சு, நதி நட்டு, நாற்று நட்டு இது இத்தனையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கதிர் அறுக்கச்சே அந்த முதலாளி அங்கே இல்லாம அங்கேயே குடிசை போட்டுன்னு 10 நாள் அங்கேயே இருப்பார். இல்லாம போயாச்சுன்னா மாடு கீடு வந்து மேய்க்க போய் ஆரம்பிச்சிடும், இல்ல திருடர்கள் வந்து திருடி போயிடுவா. அதனால தன்னுடைய நெல்லை பரிபூர்ணமா காக்கணும்னா, நான் முதலாளி தானே, நான் ஆத்துல இருந்துட்டு இருக்கேன், அவ எல்லாம் பார்த்துப்பானா, எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப இவர் தானே பார்த்துக்கணும். அப்ப யாராவது எடுத்துக்கொண்டு போயிடுவாரு. ஆகையால் பயிர்த்தரையிலே குடிசை போட்டுக்கொண்டு தானே இருக்குமா போல. அப்ப இந்த பயிர் தான் அந்த நிலை. அதே போலதான் அந்த நெல் தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை சரியாக்கி அன்னமாக்கி மோட்சத்துக்கு ஐஷம் போகணும் இல்லையா? அது வரையில் பாதுகாக்க வேண்டியது யாருக்கு பொறுப்புன்னா திருவரங்கநாதனுக்கு தான் பொறுப்புன்றார். அப்படிப்பட்ட திருவரங்கநாதன் பொறுப்பா இருந்து கொண்டு, ஆக விவசாயி தான் வெளியே யாரு? விவசாயி வேற யாரும் இல்லை, பெரிய பெருமாள் தான். அப்படி பார்த்தனால் குடிசை போட்டு படுத்துட்டு இருக்கிறா போல திருவரங்கநாதன் படுத்துட்டு இருக்காராம். 10 நாள் படுத்துட்டு இருக்கா பாரு, அவர் அங்க படுத்துட்டு இருக்காராம். அப்ப பயிர்களுக்கு ஏதாவது பூச்சி போட்டு வந்துட்டா யாரு காப்பா? அந்த விவசாயி தானே பார்க்கணும். அதே போல் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், நமக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டாலும் மோட்சத்தில் போவதற்கு அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவது யார் என்றால் அதே பெரிய பெருமாள் தானே. இப்ப விளாஞ்சோல பிள்ளை தான் பயிர், அந்த விவசாயி தான் பெரிய பெருமாள். அவருக்கு பட்டிருக்க அருளுக்கு தான் கீழே பார்க்குற அழுக்கு. அந்த அழுக்கு என்ன பண்ணா, அந்த அழுக்கு பரிபூர்ணமா போகின்றதுக்கு தான் பகவன்கிட்ட பிரார்த்திக்கிறார். நீ தயை இல்லாமல் போனால் என்ன ஆகும்? நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால என்னுடைய பாப புண்ணியங்களான கர்மாவை நீ தான் தொலைக்கணும். அது எங்க திரும்ப உட்கார்ந்துட்டு இருக்கு? சரியான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு? சில பேர் சாப்பிட போறச்சு கையை பிடிக்கலாம், காலை பிடிக்கலாம், மற்றதை பிடிக்கலாம். ஆனா கழுத்தை பிடிச்சா சாப்பிட முடியுமா? அவன் எடுத்து வாயிலும் போட்டுக்கிற, உள்ளுக்குள்ள போகுமா? போக. அந்த கழுத்தை பிடிச்சா எப்படியோ அதே போல என்னுடைய கர்மாக்கள்லாம் எங்க ஞானத்துக்கு ஊற்றுவாயா இருக்கோ அந்த ஊற்றுவாயினுடைய வாயிலே இந்த கர்மாக்கள் பாப புண்ணியங்களுங்க வினை அப்படியே பூர்த்தியா இருக்கு. அதுதான் உள்ளில் வினை. அதான் சொல்ற ஒடித்தருள்வாய் உள்ளில் வினை. உள்ளில் ஞானம் ஏற்படக்கூடிய மனசில் போய் இந்த கர்மாக்கள்லாம் உட்கார்ந்துடுது. மேற்கொண்டு ஞானத்தை வளர விடாம பண்றது இல்லையா? அப்ப பெருமாள் காட்டான், அது ஆழமாக உனக்கு உள்ளுக்குள்ளதானே இருக்கு. நான் எங்க போக்குறது? என்னால போக்க முடியாதுன்னா அதுக்காகத்தான் நீ உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறுதிவிட்டு நீ அந்தர்யாமியா இருந்து கொண்டு நீ இருக்காயே, நீ இருப்பதற்கு அதற்கு தானே அந்த வினையெல்லாம் நீதான் பொறுக்க வேண்டும். அந்த ஏன்னா அதற்கு பக்கத்துல நீ தானே இருக்காய். அதனால் தாராளமாக உன்னால போக்க முடியும். ஏன்னா அது மட்டும் இல்ல, அது நீ போக்கவில்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு குளத்துல பாசி படர்ந்துட்டுனா அப்படியே அந்த பாசி பூர்த்தியா போயிட்டே இருக்கும். அதே போல இந்த சில பேருக்குலாம் புற்றுநோய் வந்துருச்சுன்னா அது உடம்பு முழுவதும் ஆகிறா போல இந்த வினையானது, இந்த நோயானது எந்த நோய்? இந்த ஒழித்தருள்வா உள்ளில் வினை நோய். அந்த வினையே இருக்கக்கூடிய அந்த நோயானது பூர்த்தியா இந்த ஆத்மா பரியந்த போகாம இருக்கிறதுக்கு முன்னாடி தேவரர் தான் அதை காற்றருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப உன்னுடைய ஒருத்தர் தான் அது இருக்கே, நீ தான் போக்கணும்னு தெரிகிற. போக்கணும்னா எப்படி போக்குறதுன்னா சீக்கிரமா போக்கு, உடனே போக்கு. அதே நீ சரி சுவாமி நீ போக்கு போக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, பெருமாளை கேட்கிறார் எப்படி போக்க? இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்கிறீரு. ஒருத்தட்ட 1000 ரூபாய் ஏதோ கடன் கொடுத்தோம், அவர் திருப்பி கேட்டா சுவாமி கொடுன்னா அப்ப கொடுத்து வச்சிருக்காருன்னு கேட்கலாம். நீ என்ன கொடுத்து வச்சிருக்காரு?
ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி என்னுடைய வினையை போக்கு, என்னுடைய வினையை போக்கு, என்னுடைய வினையை போக்குன்னு திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்காரு. நான் என்னத்துக்காக போக்கணும்? நீ கொடுத்து வச்சிருக்கிற ஏதாவது? ஒன்றும் கொடுக்கலையோனோ? ஏதாவது பண்ணீரா? ஒன்றும் பண்ணலையோனோ? ஒன்றும் பண்ணாம இருக்க செய்த நான் உன்னுடைய வினையை எதுக்காக போக்கணும்னு பெருமாள் பெருமாள் கேட்டார். ஆம் கொடுத்து வைத்து உள்ளோன்னு சொல்லிட்டார். தைரியமா சொல்லிட்டார் விலாஞ்சோலப்படை. என்ன கொடுத்து வச்சிருக்கேன்னா அதைத்தான் உன்னத்துல திரும்பி கேட்கிறேன். என்ன கொடுத்தீங்கன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கே, அந்த சம்பந்தம் என்கிற ஒரு சம்பந்தத்தை கொடுத்த வைத்தபடியாலே உங்களிடத்தில் கேட்கிறோம்னார். இதை நம்ம தைரியமா கேட்கலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலே பெருமாளுடைய மடியை பிடிச்சிட்டு நீ ஏன் எனக்கு பண்ணல, தாராளம் எந்த விதமான தவறு உரிமையோடு கேட்கலாம். இது எப்படி? ஆச்சாரிய சம்பந்தத்தை வைத்து கொண்டுதான் அது. ஓ எனக்கு நானே நானே ராஜான்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுக்காக சொன்னா அப்ப கொடுக்க போது ஏன்? ரெண்டாவது கொடுத்து வைக்கிறீங்க போது நீ கொடுக்க போவது எனக்காக இல்லையே. எனக்காக நீ கொடுத்தாதான் நான் கொடுத்து வச்சுக்கணும். எனக்காக கொடுக்குறே, நீ கொடுத்து தீர வேண்டும். ஏன்னா அதை தான் பின்பாதி தெரிவிக்கிறார். என்னதுன்னா படிப்பிலா எண்ணாரியருக்காக எம்பெருமானருக்காக உன் அருட்காக. எதுக்காக கொடுக்குறான்னா உன்னுடைய ஒரு பிடித்தவர்கள் ரெண்டு பேர் இருக்காளே, உமக்கு பிடிச்சவர் 2 பேர் இருக்காளே. யாரு? ஒன்னு என்னுடைய ஆச்சாரியன் யாரு? பிலலோகாச்சாரியர், அவருக்காக கொடுக்க வேண்டும். மற்றொன்று சுவாமி எம்பெருமானார், அவருக்காக கொடுக்க வேண்டும். மூன்றாவது உனக்காக கொடுக்கணுன்றார். பெருமாளை பார்த்து உனக்காக, உன்னுடைய கருணைக்காக, உன்னுடைய கிருபைக்காக கொடுக்கணும். என் ஆச்சாரனுக்காக கொடுக்கணுன்றார். கட்டாந்தரை பொருந்தக்கூடிய இந்த மனசை ஒரு வாட்டம் மழை பெய்தாற் போல ஞானத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த பிள்ளலோகாச்சாரர்களை கொடுக்கணும், ராமானுஜருக்காக கொடுக்கணும், உன்னுடைய அன்புக்காக கொடுக்கணும். அப்ப அப்படி கொடுக்கச்சதான் இதுக்காக தான் பண்ணார். இது சுவாமி ராமானுஜர் கேசவ பக்தியும் பாகவதாவுடைய பக்தியும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சாஸ்திரத்தை சொல்றார். கதாச்சித்து கேசவ பக்தி பக்தைர்வா சமாகமகா, பக்தைர்வா சமாகமகான்னு ஒரு சூத்திரம். கேசவ பக்தி இருக்கு, பகவதாட்ட பக்தி இருக்கு. இந்த கேசவ பக்தி பிரதானமா பகவதால் பக்தி பிரதானமான்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கச்சே கேசவ பக்தி இருக்கட்டும், பகவதால் பக்தி இருக்கட்டும், வாஸ்தவம் தான். ஆனா 2 பக்தியில எந்த பக்தியை பிரதானமா எடுத்துக்கணும் சுவாமிகிட்ட கேட்டோன்னே ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கட்டமே இல்லை. கேசவ பக்தியை தள்ளிட்டு பாகவதாவுடைய பக்தி எடுத்துங்கன்ட்டு. சுவாமி இது கூடுமா, இது மாதிரி பண்ண முடியுமாண்ணா? இல்லை அப்படி இல்லை, அப்படி சொல்ல. கேசவ பக்தினா பூர்த்தியா தள்ளுன்னு சொல்லலை. என்ன அர்த்தம்னா ராகவதாவுடைய பக்தி இல்லாத போது வேண்டுமானா கேசவ பக்தி எடுத்துக்கொள்ளு. அப்ப எது பிரதானம்? கேசவ பக்தியை காட்டிலும் பகவதாவுடைய பக்தி பிரதானம். அந்த பகவதாவுடைய பக்தி கிடைக்கவில்லை என்று அதான் கேசவந்தமர் கீழ்மேல் எமழேர் எதுபிரத்தும் அடியார் தம்மடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியம் அடியார் அடியோங்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை தான் தெரிவிக்கிறார். அப்ப இது 2த்துல எது பிரதானம் என்றால் பகவத பக்தி தான் பிரதானம். அப்ப ஆச்சார பிரதிபக்தி தான் பிரதானம். அந்த ஆச்சார பிரதிபக்தி பிரதானமா வைத்து கொண்டு சொல்றபடியாலே அப்ப ஆச்சார ஆசை படைத்தவனாய் இருக்கிறார் விலாஞ்சோல பிள்ளை. மேலும் ஆச்சார பதத்துக்கு எல்லை நிலை எது? சுவாமி தானே. ஆச்சார எல்லை நிலைன்னா அது கடைசி நிலை இது சுவாமி தானே. மேலும் அவர் சர்ம ஸ்லோகத்தை உலகத்திலும் வாரி கொடுக்கிறார் இல்லையா? ஆச்சாரன்னு கொடுக்கிறார். கொடுக்கறச்சே அவரை பார்த்து கொடும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் ஆச்சாரிய பிரதிபத்தி. அப்படிப்பட்ட ஆச்சாரிய பிரதிபத்தி தான் உனக்கு வேணும். அந்த கிருபவனை வெறுமனை வைத்து கொடுக்காதே, நிறைய சொத்து இருக்கு. ஆச்சாரிய பிரதிபக்தி இருந்தாலே சொத்து இருக்குன்னு அர்த்தமா. மற்ற சொத்து எல்லாம் சொத்து கிடையாது. ஆச்சாரிய பிரதிபக்தி இருந்தாலே நிறைய சொத்து இருக்கணும். சொத்து இருக்குன்னா திருப்பி கொடுக்கணுமா? சொத்து நிறைய பேர் இருந்தா நிறைய பேர், சில பேர் புலவர்கள்லாம் பாடுவா இல்லையா? இந்தந்த இந்திரனே சந்திரனே ஹோன்னு கொண்டாடுவா. கொண்டாடின்னு கச்சே ஓ இந்த 4,000 பொற்காசுகள் வாங்கிக்கொள் அப்படின்னு சொத்து இருக்கிறவாள் தனவான்ட்ட ராஜாக்கிட்ட தான் பிடித்து வாங்கிறா இல்லையா? அதே போல ஆச்சாரியன் சொத்து உடையக்கூடிய இந்த சிஷ்யனிடத்துல சொத்து நிறைய இருக்குமா? அப்ப சொத்து நிறைய இருக்கச்சே என்ன ஆகுன்னா அந்த சொத்தை மற்றவா கொடுக்கணுமா? அப்பனா என்ன பண்ணும்? அண்டாதிபதையே நமகா அசுர சத்திரவே நமகா அப்படின்னு சொல்லி நிறைய சொத்து இருக்கிறவாள்கிட்ட போய் கேட்டு நிறைய அண்டத்துக்கெல்லாம் நீ அதிபதியாமே, நிறைய சொத்து எல்லாம் உனக்கு இருக்குமா? இதைத்தான் அண்டக்குலத்துக்கு அதிபதியாக அசுராக்கதன் என்ற பாசுரத்திலே பெரியாழ்வார் திருப்பண்ணான்னு தெரிவிக்கிற. இது சொல்லுவேன்னா அப்ப எல்லா அண்டத்தையும் நீரே வச்சுருக்கிறே, ஒரு மூளை எனக்கு கொஞ்சமா கொடுக்கப்படாதா அப்படின்னு அர்த்தம். அதே போல கிருபை உடையவரே, யார் கிருபை உடையவரே? ஆச்சரியமான கிருபை உடையவரே. அந்த கிருபைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய கிருபை கொஞ்சமாவது உன்னிடத்துல தான் இருக்கு, அதை என்னிடத்துல கொஞ்சம் காட்டப்படாதா? அதைத்தான் தெரிவிக்கிறார். உன்னிடத்துல கிருபை இருந்தா அபராது, அது என்னிடத்துல காட்டப்படாதா அப்படின்றத அந்த கிருபையை ஞாபகப்படுத்துறார். ஆக பிள்ளலோகாச்சாரியருக்கோ
எம்பெருமானாருக்காகவோ உன்னருளுக்காகவோ மேலும் கிருபைதான் பிரதான குணம். அது வெளியே வந்தாதான். கிருபை இல்லைன்னா மற்ற குணம் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. எந்த குணம் இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. தயா சதகம்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம் ஜெயதான் தேசிகன் சாய்த்தார். தயா சதகம்னு ஆச்சரியமான திருவேங்கடமுடியான விஷயமா தெரிஞ்சுக்கார். அதுல என்ன ஒரு ஒரு உருவகப்படுத்துறார். அதுல என்ன சொல்றாருன்னா, அது பெருமாளுக்கு எல்லா குணத்தையும் சொன்னார். ஆனா தயை தான் பிரதான குணம். அந்த தயை நடந்து வருதான். நடந்து வரைச்சே பெருமாவுடைய ஞானம் என்பது முன்னோடி விளக்கா போட்டுன்னு போறதாம். அப்படின்னா அர்த்தம், பலம் என்கிற நிலை பின்னாடி உதவிக்கா வருதான். அதாவது தயை தான் அடியார்களை ரட்சிக்க போகணும். அது போகமா போகிறதுக்கு முன்னாடி கையில வில்ல எடுத்துட்டு கொண்டு ஒருத்தர் போறார். முன்னாடி விளக்கு பிடிச்சிட்டு போறா யாரோ ஒருத்தர். ஏன்னா பாதை தெரியணுமோனோ, தயை போறதுனால பாதை தெரியணும். முன்னாடி விளக்கு பிடிச்சிட்டு போறார், பின்னாடியும் 4 பேர் வில்லேந்துட்டு வரார், அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக, அதான் ரட்சிப்பதற்காக. இப்ப பெருமாவுடைய தயை நடந்து போறச்சு அவருடைய ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் தான் விளக்கு பிடிச்சிட்டு போற ஆச்சரியமான ஒரு கல்பனைனா இது உண்மை. இது என்ன அப்படியே விளக்கு பிடிச்சுட்டே போறதான். எங்கெங்கெல்லாம் அது போறதோ, எதுக்கு அது விளக்கு பிடிச்சிட்டு போறதுன்னா அந்த தயை பார்க்கறதான். யாரெல்லாம் குற்றம் பண்ணியிருக்கான் இப்படி இடி இடி 2 இதுல பார்த்துட்டு இருக்க. அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சோன்னே அந்த குற்றத்தை கொல்லணுமோனோ, குற்றம் இல்லாம கொன்றதுக்காக பின்னாடி உதவி புரிவதற்காக வில்லு எடுத்துன்னு எழுந்திட்டு வரா பாருங்க. அவளை வச்சு நான் அவளை கொண்டு வரலாம். அப்ப தயாதேவி என்ன பண்றதுன்னா உதவி பண்றது. தயா என்னென்ன எல்லா குணங்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய குணம் தயை. அது அந்த தயானது மேலும் உன் கிருபை உன்னை விட பெரியதுன்றார் வேளாஞ்சொல்ல. உன்னை காட்டிலும் உன்னுடைய கிருபை மிகவும் உயர்ந்தது. அப்ப ஒரு எப்ப கிருபை ஆசிரிக்க போயிறியோ அப்ப நேரே கிருபையை கேட்கலாம்னா, எதற்காக பிள்ளைலோகாச்சலம் எம்பெருமானான்னு கேட்கறேன்னா, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, பெருமாவுடைய தயை தானே சுவாமி கொடுக்கறது. அப்ப தயை கொடுக்கறதுனோ அப்ப நேரைய பெருமாட்டியே போலாமே. எதுக்கு பிள்ளைலோகாச்சாரி தேவை, எதுக்கு எம்பெருமானார் தேவைன்னா, ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னா பெருமாள் காரியம் பண்ண மாட்டான். ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால் தான் உண்டே தவிர நேர பெருமாள் முன்னாடி போய் நிற்கமானா நிற்கவே முடியாது. அப்ப குறுக்க எதுக்காக ஆச்சாரனா, மோட்சம் கொடுப்பவர் பகவான் தான். நேரே கேட்கலாமான்னா கேட்டா காரியம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இப்போ உரியத்துக்காக சொன்னேன். ஒரு அவரை விதை இருக்கு. அவரை விதை ஒருத்தர் கீழே விதைச்ச உடனே அன்னைக்குதான் வச்சிருக்கார். மறுநாள் காத்தால பந்தல் போட்டார். பந்தல் போட்டு பந்தலையே பார்த்துட்டு இருக்காரு. அவரை மேல பந்தல் ஏறித்தான்னா பந்தல்லாம் ஏறாது. அவரை கொடி பந்தல்ல ஏறணும்னாலே என்ன பண்ணணும், முதல்ல விதைக்கணும். விதைச்ச உடனே அது சின்னதா மழை விடும். மழை விடுச்சுன்னா அதுக்கு குச்சி ஒரு நட்டணும். சுற்றி நட்டோன்னா அதை சுற்றி ஒரு கொம்பு நடணும். கொம்பு நட்டு அதற்கு மேல கொம்புல சுத்தி அதன் பிறகு பந்தல் ஏற்ற முடியுமே தவிர, விதையை விதைத்து பந்தலை போட்டா அது ஏறாது. விதையை போலதான் நாம் ஒரு துளி ஞானம் வந்திருக்கு. இப்ப நமக்கு தான் ஒரு துளி ஞானம் வந்திருக்கு. அப்படி இருக்கச்சே அடுத்த நாளே பகவான் என்கிற பந்தல நம்மளால ஏற முடியுமானா ஏற முடியாது. அதனால என்ன பண்ணா, அடியார்கள் என்ற சின்ன குச்சியை நட்டு அவர்கள் திருவடியை பற்றி கொண்டு, ஆச்சாரியர்கள் என்ற கொம்பை நட்டு அவர் திருவடிமை பற்றி கொண்டு அதன் பிறகு பெருமாள் என்கிற பந்தலிலே ஏற்றினால்தான் ஏற முடியுமே தவிர, அவரே விதையை நட்டு கொடியை பந்தலில் ஏற்றுவாரை போல அது நடவாத செயல். ஆக அவர்கள் அனுகிரகித்தால் தான் சீக்கிரம் நடக்கின்றது. பிரிலோகாச்சாரியம் எம்பெருமா வென்று கொண்டு பெருமானை முன்னிடுகிறார். இதைத்தான் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து தெரிவிக்கிறார் ஆழ்வார் நம்மாழ்வார். வேதம் வல்லார்களை கொண்டுதான் பண்ணோம். அப்ப இதற்கு நிறைய பிரமாணங்கள் உதாகரிக்கிறார். அதாவது ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப் தீபக புறத்தாவண சீயுக்தி. நான் ராமானுஜரை பற்றினேன், அவர் ஆளவந்தாரை பற்றினார், அவர் நாதமுனிகளை பற்றினார், அவர் நம்மாழ்வாரை பற்றினார், அவர் விஸ்வக்ஷனரை பற்றினார், விஸ்வக்ஷனர் திரிவிதேவி நாச்சியாரை பற்றினார்னு சொல்லிடணுமோனோ அதை சொல்ல. அந்த மாதிரி சொல்லாம அவள் சொன்னதை அவர் தட்டாமல் கேட்கிறான்னு முடிச்சிட்டார் ஸ்லோகத்தை புறத்தாழ்வார். நான் சுவாமி எம்பெருமானாரை பற்றினேன், அவர் ஆளவந்தாரை பற்றினார், நாதமுனிகளை பற்றினார், அடுத்து நம்மாழ்வாரை பற்றினார், விஸ்வக்ஷனர் பற்றினார், விஸ்வக்ஷனர் பிராட்டியை பற்றினார், பிராட்டி பெருமாளை பற்றினார்னு வரணுமோனோ அப்படி வரல. என்னன்னா, பிராட்டிக்கு அடங்கின சரக்காக பிராட்டி சொல்படி கேட்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறபடியாலே அப்ப ஸ்ரீதேவி வரையில கொண்டு வரேன்னா, ஸ்ரீதேவியை பற்றினை சொல்ல முடிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ரீதேவி சொல்படி கேட்பவன் தான். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்
சர்வபூத சுகிருதம் தயானிதம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தேவராஜன் அந்த பெருந்தேவி தாயாருக்காகவே இயங்கிக் கொண்டு அவள் என்ன கண் அசைப்பாலோ அந்த கண் அசைப்பின்படி அவர் காரியத்தை பண்றது தயாரா இருக்கிறா இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அதே போல எனக்கு அந்த சங்கிலி தொடர் போல ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வரும் இல்லையா, அதே போலதான் எனக்கு மேல் வரை தொடர்பு இருக்கு. அதைத்தான் அகிருத்திமச்ச சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமும் விலோக்கிய பிரசீதமத்துவம் அச்சிந்தையுத்வான்று ஆளவந்தாவுடைய கடைசி ஸ்லோகமான ஸ்தோத்திரத்தில் சொல்லப்பட்டதிலே என்ன பார்க்காதே பகவன்னே ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், என்னுடைய நாதமுனிகளை பார், நான் என்கிற ஆளவந்தார் என்று நீ பார்க்காதே, நாதமுனிகளை பார், அதற்காக மோட்சத்தை கொடு. அதே போலதான் இங்கேயும் பார்த்துக்கார், என்னை பார்த்து செய்வதா இருந்தால் உனக்கும் எனக்கும் பார்த்தேன்னா என்கிட்ட ஒரு புண்ணியமும் இல்லை, ஒன்னும் வரப்போறது இல்லை. ஆகையால் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாத, இன்னைக்கு நாளை மறுநாள் செய்கிறேன்னு சொல்லாத, இன்றே காலம் கழித்து செய்கிறேன்னு சொல்லாத. ஏன்னா நீ செய்ய போவது எனக்காக அல்ல, எம்பெருமானாருக்காகவும் என்னுடைய ஆச்சாரங்காக பண்ணப்பட போறதுனால அதனால நீ பண்ண போறது கிடையாது அப்படின்னு தெரியுது. ஆக உன்னுடைய ஹைதுக்கம் ஹரிதயாம் ஹைதிக்கும் பகவத் நிர்வேதிக பிரபாவம் தான் இந்த பாசுரத்தாலே சொல்லப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 5வது பிரகரணமாக சொல்லப்பட்ட இந்த பிராகணம். அப்ப இதுல என்ன ஹரிதயாம் ஐதிக்கும், ஹரிதகாவினா கிருபை தலையில விழருது. விதுவாய்க்கின்று காப்பாரா ஐயோகனவர் அரையோடி போனாலே கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமையாடு மெய்யே நிற்கிற விதிவாய்க்கின்று காப்பாரார். பகவத் கிருபை நம்ம விதின்னு அந்த இடத்துல பகவத் கிருபைன்னு அர்த்தம். நாம உலகத்துல விதி நினைக்கிறோமோ அந்த விதி இங்க சொல்ல, விதி என்றால் பகவத் கிருபை. அப்படிப்பட்ட பகவத் கிருபையானது நமக்கு பரிபூர்ணமா வந்து விழுந்துருத்துனா அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தரால முடியாது, நம்மளாலையும் தடுக்க முடியாது. நமக்கு சக்தி இருந்தால் தான் தடுக்கிறதுக்கு. அவர் கிருபை பண்ண வந்தாச்சும் நம்மளால தடுக்க முடியாது. சரி, பகவான் தடுப்பார்னா அந்த விதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த விதி இவனுக்கு படட்டும்னு நினைச்சது அவர் தான், அவராலையும் தடுக்க முடியாது. பிராட்டி தடுப்பார்னா அந்த விதியை கிளப்பி விட்டதே அவ தான். ஓ, அவதான் இந்த விதியை கிளப்பியிருக்கா, அப்ப பிராட்டியால் அப்ப 2 பேராலும் தடுக்க முடியாது, 3 பேரை நம்மளையும் சேர்த்துக்கலாமே, 3 பேராலும் என்னாலும் தடுக்க முடியாது, பகவானாலையும் தடுக்க முடியாது, பிராட்டியாலும் தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுது, அந்த விதி பரிபூர்ணமா வந்துருது இல்லையா. அப்ப எது பண்ணா திடீர்னு ஒரு வாட்ட மழை பெஞ்சா அந்த மழை வரதை நம்மால் தடுக்க முடியுமா? வந்தே திருலையா. அதே போல அப்படிப்பட்ட கிருபைதான் ஈஸ்வர கிருபை, பகவானுடைய கிருபை, பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். அந்த பரிபூர்ணமான அனுகிரகமானது என்னுடைய தலையில் விழுந்துட்டான்னா அதை தடுப்பதற்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபை தான் நிருகேதுக கட்டாட்சம். இதுதான் பகவன் நிர்கேதுக கட்டாட்சம். இதுதான் ஹரிதயாம் ஹைதுக்கீம். இது 5வது பிரகரணம். ஹரிதயாம் ஹைதிக்கம். ஹரியுடைய தயையானது நிருகேதுகம், ஒரு காரணத்தால் ஏற்பட்டதல்ல. அப்படின்னா என்ன, இந்த என்ன ஒரு சந்தேகம் வரும்னா கொஞ்சம் 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 நன்னா கேட்டுங்க. அதை நான் எது பண்றேனோ நான் பண்ணினபடியாலே அந்த பகவானுடைய கட்டாட்சம் கிடைக்கல, அவர் நெருகேத்துக்குமா கொடுக்குறார். அவர் நெருகேத்துக்குமா கொடுக்குறாருன்னா நான் பண்ணாமல் போனாலும் கொடுப்பார் அல்லவா, கொடுப்பார். அப்ப பண்ணாமல் போனாலும் கொடுப்பாருன்னா நான் நித்திய கர்மாவோ நைமித்த கர்மாவோ மற்ற இதுவோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே சுவாமி. எப்ப நான் பண்ணினபடியாலே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பகவான் கொடுக்கவில்லையோ அப்ப நான் பண்ணினாலும் அது காரணம் ஆகாதோ, அப்ப நான் பண்ணாமல் இருக்க செய்தையும் கொடுக்கணும் இல்லையா. கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார்னார். கொடுக்க மாட்டார்னா அப்ப அது நிருகேத்துக்கும் என்னமா சொல்ல முடியும்? இதுதான் பெரிய கேள்வி. நான் பண்ணினபடியால் தான் கொடுக்கிறேன், நான் நிருகேத்துக்கும் தானே நிருகேத்துக்கும் சொல்ல முடியாது. அப்ப நான் பண்ணலைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். பண்ணலைன்னா பாவம் வேற வருது. கொடுக்காத மட்டும் இல்ல, நான் நித்திய கர்மாவோ நைமித்திக கர்மாவோ பண்ணவில்லை என்றால் அதனால பாவம் ஏற்படுறது. அப்ப நான் இது பண்ணினபடியால கொடுக்கிறேன்னு சொன்னா இல்ல பகவான் தான் நிருகேத்துக்குமா கொடுக்குறான்னு சொல்றார். இப்ப பகவான் தான் நிருகேத்துக்குமா கொடுக்குறா அப்படின்னா அப்ப நான் பண்ண வேண்டாமான்னா பண்ணித்தாகணுன்றார். அப்ப பண்ணித்தாகணும்னா நான் பண்ணினபடியால் தான் கொடுத்தா என்னன்னா ஸ்ருதி ஸ்மிருதியின் மமை ஆக்ஞா செய்தி மம துரோகின்னு சொல்லியிருக்கார். என்னுடைய ஆணைகள் இதன்படி இருக்கு, இதன்படி 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 இருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நடத்தணும்னாலே இது ஜீவாத்மாக்கள் இருக்கக்கூடிய மனுஷ பிறவிக்கு தான் இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் உண்டு. இந்த வர்ணாசிரம தர்மங்கள் மிருகங்களுக்கோ மற்ற ஜாதிகளுக்கோ கிடையாது. அப்படி இருக்கச்சு இந்த வர்ணத்தின்படி பிறந்தவன் இந்த வர்ணத்தின்படி இன்னென்ன காரியங்களை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதியில் அவனை சொல்லியிருக்கேன்.
சொன்னபடியால அதன் பிரகாரம் பண்ணினால் கொடுப்பேன்னு சொல்லல, அதன் பிரகாரம் பண்ணினால் நான் கொடுப்பதற்கு நீ யோக்கியதை உள்ளவனாக இருக்கிறாய். அதான் அர்த்தம். இங்க நல்லா ஞாபகம். அப்பனா என்ன அர்த்தம்னா, நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் ஆகட்டும், பகவத் கைங்கரியங்கள் ஆகட்டும், பாகவத கைங்கரியங்கள் ஆகட்டும், எந்த கைங்கரியமாக இருந்தாலும் இது பகவான் கொடுக்க வரச்சே அதை வாங்கிக் கொள்வதற்குண்டான யோக்கியதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையை அது கொடுக்கிறதே தவிர இது பண்ணபடியால பகவான் கொடுக்கிறான்னு கிடையாது. அதத்தான் பரித்தியஜ தர்மான் பரித்தியஜ சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொன்னான். ஏன்னா தர்மங்கள்னா என்ன தர்மங்கள்னா எல்லாரும் நித்திய கர்மா நைபித்திய கர்மா உடனே சில பேர் தவறான ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை கண்ணன். ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி தர்மங்களை ஸ்தாபிப்பதற்காகவும் தர்மங்களை நிலைநாட்டுவதற்காகவும் நான் அவதாரம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு 4வது அத்தியாயத்துல தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாமி யுகேகன் 4வது அத்தியாயத்தை சொல்லிட்டு சர்வ தர்மான் பரித்தஜ, எல்லா தர்மங்களும் விடுங்கோ அப்படின்னு கண்ணன் சொன்னான்னா அப்ப 4வது அத்தியாயத்தை சொன்னதுக்கும் 18வது அத்தியாயத்தை சொன்னதுக்கும் கான்ட்ரடிக்டியா இருக்கு, முரண்பட்ட கருத்தா இருக்கு. 4வது அத்தியாயத்தை எல்லா தர்மங்கள் அனுஷ்டிப்பதற்காகவும் எல்லா தர்மங்களை நிலைவாட்டுவதற்காகவும் எல்லா தர்மங்களை சரிவர செய்வதற்காகவும் நானே அவதாரம் பண்ணி அந்த தர்ம ஆச்சரணம் நானே பண்ணி கொண்டு அதற்காகவே நான் பிறக்கிறேன்னு சொல்லிட்டு 18வது அத்தியாயத்துல தர்மங்களை விட்டுடு வேண்டான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய உபாய புத்தியை விடுன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம்னா இந்த காரியம் பண்ணேன், இந்த காரியம் பண்ணபடியால எனக்கு மோட்சம் அதை நினைக்காத. அதைத்தான் அந்த உபாய புத்தி, அந்த சர்வ தர்மான் பிரித்ததுன்னா அந்த தர்மத்தில் இருக்கும் உபாய புத்தி, அந்த உபாய புத்தி விடுறது மட்டும் அது மட்டும் குறிப்பல்ல. உபாய புத்தியோடு இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இந்த உபாய புத்தி விட்டேன் என்கிற எண்ணமும் என்கிட்ட இருக்குல்ல, நிச்சயமா இருக்கும். சுவாமி உபாய புத்தி விட்டேன்ற எண்ணம் வருமானா தாராளமா வரும். அந்த உபாய புத்தியை விட்டேன் என்கிற எண்ணத்தையும் சேர்த்து விடணும்ன்றார் சுவாமி. இது என்னமா சுவாமி முடியும், இது முடிகிற காரியமானா அதுதான் மாம் ஏகம், ஏக சப்தத்துல அதான் சொல்றாரு. என் ஒருத்தனையேன்னா என்னையே சரணமாக பத்துன்னு சொன்னாலே போறோம். மாம் சரணம் பிரஜான்னு சொன்னாலே போறோம். மாம் ஏக்கம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏக சப்தம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா ஏற்கனவே எல்லா தர்மங்களையும் விடுன்னு சர்வ தர்மா பரித்திய சப்தத்திலே சொல்லியாச்சு. என்னையே சரணமாக பத்துன்னு மாம் சரணம் பிரஜான்னு சொல்லியாச்சு. அப்ப ஏக சப்தம் எதுக்கு? அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டேன், பகவானையே சரணமாக பத்தினேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தையும் விடு. ஏன்னா நீ பத்தல, அதுவும் பகவானே தன்னுடைய நிலைக்காக தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய ஆனந்தத்துக்காக அவனே பற்றுவிட்டு கொண்டான் என்கிற எண்ணத்தோடு இருக்கணுமே தவிர நான் பத்தினேன் அதனால் அவன் கொடுத்தான். அதைத்தான் இந்த நிருகேத்துக கட்டாட்சம் சொல்ல வந்தது. அப்பன்னா என்ன அர்த்தம்னா பகவத் கட்டாட்சம் நிருகேத்துகம். ஆழ்வாருக்கு என்ன கட்டாட்சித்தான், என்ன கட்டாட்சம் பண்ணான்? நிருகேதுக கட்டாட்சம். இது ஆழ்வாரே கேட்கிறாரு, எனக்கு இன்னைக்கு கட்டாட்சம் பண்ணிருக்கியே, இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். அது கடந்த முதலே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்சே இது ஏன் இந்த மாதிரி பண்ணினா உன்னுடைய கருணையால கொடுத்தது, இந்த கருணை அன்னைக்கு கிடைக்கலைன்னா கிடைக்கல, அதுதான் அவருடைய சுவாதந்திரம். அதனால அவருடைய கட்டாட்சம் நெருகேத்துக்கும்னு சொல்லக்கூடிய பாசனம் 6வது பாசனம். ஆச்சரியமான பாசனம். அழுக்கன்றிவை அறிந்தே எம் பொன்னரங்கா ஒடித்தருள்வாயுள்ளில் வினையோ படிப்பிலா என்னாரியருக்காக எம்பெருமானாருக்காக உன் அருட்காக உற்று என்று சொல்லக்கூடிய பாசுரம் 6வது பாசுரம் உற்றிட்டு. கடைசி பாசுரம் ஆச்சரியமான பாசுரம், சாத்துவர பாசுரம். இந்த காத்துவர பாசுரத்திலே 6வது பிரகரணத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தம். முதல்ல பிரகரணத்துடைய விவரணத்தை சொல்லிடுறேன். ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இதுல நிறைய சந்தேகங்கள் வருது உங்களுக்கு. என்னன்னா ஆச்சாரிய அபிமானம்னா என்னது? இந்த 6வது பிரகரணத்துல சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியது. பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணிடலாம். பாசுரம் அனுசந்தானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சார அபிமானம் என்ன, ஆச்சாரன் யாரு, அந்த ஆச்சார அபிமானம் எப்படிப்பட்டது, ஆச்சார அபிமானம் தான் பகவான் மோட்சம் கொடுத்துருவானா? அப்ப பகவான் வேறு ஆச்சாரன் வேறு தானே. அப்ப பகவான் வேறு ஆச்சாரன் வேறா இருந்தால் எப்படி பகவான் மோட்சம் கொடுப்பான்? மோட்சம் கொடுக்கணும்னால சுவாதந்திரம் வேணுமே, ஆச்சாரனுக்கு சுவாதந்திரம் இல்லையே, எப்படி மோட்சம் கிடைக்க போறது? ஆச்சரியமான விஷயம்.
நன்னா அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் கொஞ்சம் அதிகமா கேட்டுனேன். 6க்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடியலன்னாலும் கொஞ்சம் நாத்திக்கலாம். அதுதான் 6:30 மணி வரைக்கும் சுவாமியை பட சொல்லி அது மாதிரி போட்டிருக்காரு. இப்ப தீங்கேதுமில்லா தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பரிவுடையோர் ஓங்கார தேரின் மேல் ஏறி செழுங்கதிர் நூடு போய் சேருவரே அந்தாமந்தான் அந்தாமந்தான். திருவாய்மொழியில அந்தாமத் அன்பு செய்துன்னு ஒரு பதிகம். இங்க அந்தாமந்தான்னு முடிச்சிருக்கார். அந்தாமம்னா அந்தாமம், தாமம் தாமம், அந்தாமம்னா ஸ்ரீவைகுண்டன் பேரு. சேருவரே அந்தாமந்தான், அப்படி ஸ்ரீவைகுண்டத்தை சேருவாரு. தீங்கேதும் இல்லாத தேசிகன் தன் சிந்தைக்கு, தீங்கு ஏதும் இல்லாது, குற்றம் ஒரு துளியும் இல்லாதவர்கள் தேசிகன். தேசிகன் சப்தத்திற்கு ஆச்சாரியன் பேர். தீங்கேதும் இல்லா தேசிகன் தன் சிந்தைக்கு, அவருடைய ஞானத்துக்கு பாங்காக நேரே பணிவுடையோர், அவருக்கு தகுந்தாற் போல் அவருடைய சிஷ்யர் இருந்தாரானால் ஓங்காரத்தேரின் மேல் ஏறி, ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம் பிரணவாகாரம் என்கிற தேரின் மேல் ஏறி செழுங்கதிர்நூடு போய், எங்க சூரிய மண்டலத்தை தாண்டி போய் சேருவரே. எங்க சேருவர்? அந்தாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சேரப்போகிறார்கள் என்று ஆச்சரியமா இந்த பிரபந்தத்தை முடிக்கிறார் விலாஞ்சோல பிள்ளை. இப்ப இந்த இடத்துல ஆச்சாரியன்னா யாரு? தீங்கேதும் இல்லாதவன் முதல்ல தெரிகிறார். தீங்குன்னா குற்றமற்றவர்கள், அதான் தாழ்வாது மில் குறவர். ஆழ்வார்கள் வாடி அருளை செயல் வாடி தாழ்வாது மில் குறவர் தாம் வாழினர். மணவாள மாவட்ட தன் உபதேச மாலையில ஆழ்வார்கள் வாழி ஆழ்வார்கள் வாழ வேண்டும், அருளை செயல் வாடி அருளை செயல் வாழ வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் விசேஷமே கிடையாது. அதே போல குறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் வாழ வேண்டும் போட்டுக்கணும். ஆனா ஆச்சாரியர்களுக்கு விசேஷனம் கொடுத்திருக்காரு. தாழ்வாதியில் அந்த தாழ்வாதியில் தான் தீங்கேதும் இல்லா. தாழ்வாதும் இல் இஸ் ஈக்குவல் டு தீங்கேதும் இல்லா. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. தீங்கேதும் இல்லாதான் தாழ்வாதுமில். அவளுக்கு என்ன தீங்கு இல்லைன்னா, ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய தீங்கு என்னன்னா, ஆழ்வார்கள் வேறு வேறு வர்ணத்துல பிறந்திருக்காளே, அவர் இந்த வர்ணம் உயர்ந்தது இந்த வர்ணம் தாழ்ந்ததாயிற்று, அதனால இந்த ஆழ்வார் உயர்ந்தவர் அந்த ஆழ்வார் தாழ்ந்தவர் என்கிற தீங்கு கிடையாது என்று தாழ்வு கிடையாது. ரெண்டாவது, அவர்கள் சாஸ்திரத்தையும் இந்த 4000 திவ்யப்பவந்தையும் இரு கண்ணாகத்தான் பார்த்தார்கள். அந்த இரு கண்ணாக பார்த்தபடியாலே இது உபய வேதாந்தம்னு பேரு. இது ஒரு கண்ணு, அது ஒரு கண்ணு. திராவிட வேதாந்தம் ஒரு கண்ணு, அதே போல சம்ஸ்கிருத வேதாந்தம் ஒரு கண்ணு. திராவிட வேதாந்தத்தை எளிமையை சொல்றது, சம்ஸ்கிருத வேதாந்தம் பகவானுடைய பெருமையை சொல்றது. அப்ப பெருமையை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை, பெருமையை சொல்லக்கூடிய தன்மையை அப்படின்னு பிரித்து பார்க்காமல் ரெண்டையும் சேர்த்து ஒரே கண்ணோக்கத்துல பார்த்தாரு இல்லையா, அந்த தாழ்வு கிடையாது, அந்த தீங்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஆச்சாரியன்னா யாரு? சுதந்திரனை உபாயமாக தான் பட்டின போதே அதைத்தான் பிரிக்கிறார். சுதந்திரனை உபாயமா பார்த்தோம்னா பகவானை பத்தினாலே பகவானை சித்தோபாயம்னு பேர். அவனை பத்தும் போதே ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம்னா இப்ப இத்தனை நாய் பார்த்தோமே, அவருடைய நிருகேதுக கட்டாட்சத்தால தான் நம்ம மோட்சம் போறோம்னு சொல்றோம். இப்ப நிருகேதுக கட்டாட்சால மோட்சம் போறோம்னு சொன்னா அப்ப அவர் எப்ப கொடுப்பார் சுவாமி? மோட்சம் அடியாருக்கு எப்ப கொடுப்பார்? தெரியாது சுவாமி. அவர் சுதந்திரர். தெரியாதனா நான் எப்படி நம்புறது? கொடுப்பார் சுவாமி, கொடுப்பார். வாஸ்தவம் நான் இல்லைன்னு சொல்லல. கொடுப்பார்னா நம்ம ரயிலுக்கு பிரயாணம் போறதுக்காக அது ரிசர்வேஷன் பண்றோம். ரிசர்வேஷன் பண்ண இந்த தேதி இந்த நேரம் அப்படின்னு கொடுத்து அவன் அந்த ஷீட்டை கொடுத்துறா. ஷீட்டை கொடுத்த உடனே நம்ம வாங்கிடுறோம். கிடைச்சிருச்சு சுவாமி, இனிமே அந்த நாள்ல போய் சரியா அந்த சீட்ல போய் உட்கார்ந்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. அதே போல இந்த ஆச்சாரியன் இந்த பெருமாள்கிட்ட நான் இதை பண்ணினேன், இதை பண்ணி முடிச்ச உடனே இது கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா பரவாயில்ல. இது பண்ணினபடியால கொடுக்கலன்னு இத்தனை நாய் நீங்க சொல்லிட்டாரு. எப்ப இதை பண்ணினபடியால கொடுக்கலன்னு சொல்லியாச்சோ அவராதான் கொடுக்குறாரு. நிருகேதுக கட்டாட்சன் வேற சொல்லியாச்சு. எப்ப நிருகேதுக கட்டாட்சம் சொல்லியாச்சோ எப்ப கொடுக்காருன்னே தெரியாது, இன்னைக்கு பண்ணுவாருன்னே தெரியாது. வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானேன்னு அவர் இப்படி பாய்வாரா அப்படி பாய்வாரா? இந்த மதில் மேல பூனை இருந்தாலே இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமா? என்ன ஏன் இந்த வார்த்தையடைய சொல்றேன்னா, என்னுடைய புண்ணியத்தையும் பார்ப்ப, என்னுடைய கர்மத்தை பார்ப்பாரா, என்னுடைய ஆச்சாரனை பார்ப்பாரா, என்னுடைய கர்மத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தான் நிருகேதுக்குன்னு சொல்லியாச்சு. நிருகேதுக்குன்னு சொன்னால அதுல பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? நம்பிக்கை வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
நம்பிக்கை பொறுத்துட்டு பணம் கேட்கறதுக்காக கடனுக்காக போயிருந்தேன். அவர்கிட்ட போய் கடன் கேட்டேன். சுவாமி எனக்கு அடியனுக்கு ஒரு 10,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னேன். சரி குடுக்குறேன் அப்படின்னாரு. சாமி குடுத்துருக்கணும். பேசாம இருந்தார். பதிலே சொல்லல. என்ன சுவாமி பதில் சொல்லனா? பேசாம இருந்தார். என்ன சுவாமி பதிலே சொல்லனா? நான் பேசாம தான் இருப்பேன். பேசாம தான் இருப்பேன். அப்படின்னா, அப்ப அவரு குடுப்பாரா மாட்டாரா, குடுப்பாரா மாட்டாரான்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை அடியனுக்கு வருமானா, குடுக்கலாம், குடுக்காமலும் போலாம். அந்த நிலை தான் பகவான். பகவானுடைய நிலை அதுதான். அந்த நிலை வரச்ச என்ன தோணும்னா, சுவாமி இவர் என்ன பண்ணுவாரோ ஏன் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டாரோ சந்தேகம் வருதுன்னா, அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் பகவான் இல்ல. இந்த இடத்துல என்ன நினைச்சுக்குவோம், ஓ பகவானுக்கு தான் அந்த சந்தேகம், பகவான்கிட்ட தான் அந்த சந்தேகம் இருக்கப்படுறேன். எங்கிட்ட இருக்க அந்த சந்தேகம் உங்களிடத்துல என்ன சுவாமி சந்தேகம்? நான் பண்ணின பாபங்கள், நாம் பண்ணின பாபங்கள் இவ்வளவுதும் மூட்டையா இருக்கிறபடியாலே, ஓ இந்த பாபத்தை பார்க்கச்சே கிடைக்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கொடுப்பாரோ மாட்டாரோ, பாபத்தை பார்ப்பாரா பகவத் அவர் என்னோட ஆச்சாரனுடைய கட்டாட்சத்தை பார்ப்பாரான்ற ஒரு சந்தேகம் தான் வருது. இந்த சந்தேகம் அடைக்கிறபடியா தான் உள்ளம் துடிக்கிறது. கிடைக்குமோ பேரு தப்பாது என்று துணிந்திருக்கு, பேற்றுக்கு ஜொரிக்கை ரெண்டும் சொல்றான். பேரு நிச்சயமா கிடைக்கும் 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 கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இருக்கணுமா, கிடைக்கணுமேனு துடிக்கணுமா. இது மாதிரி ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒன்று எதிர் நேர் எதிர். கிடைக்கணுமே துடிக்கணும்னாலே அப்ப கிடைக்குமா கிடைக்குமா சந்தேகம் அர்த்தம். கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கை இருக்கணும்னு சொல்றா. ரெண்டுமே எப்படி சுவாமி இருக்குன்னா, இதுதான் பகவத் விஷயத்துல பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை பேட்டுக்கு ஜொரித்தையும் சொல்லுகிறதா. அப்ப இந்த சந்தேகமே வராம இருக்கக்கூடிய ஒரு உபாயம் இருக்கான்னு தேடுறோம். இந்த சந்தேகமே கூடாது, இந்த சந்தேகமே கூடாது. இந்த சந்தேகம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உபாயம் வேணுமோ. ஏன்னா பகவான்ட்டு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வர்றதுக்கு காரணம் பகவான் இல்ல, அடியேன் காரணம். என்ன காரணம்? என்னுடைய பாப புண்ணியங்கள் காரணம். பாப புண்ணியம் கூட விரோதி தான் மோட்சத்துக்கு, அது காரணம். அப்படி இருக்கபடியால சந்தேகம் வராம இருக்கக்கூடிய ஒரு உபாயம் வேணும். அப்ப சந்தேகப்படி உபாயத்தை பற்றி லாபம் இல்லை. அப்ப அவற்றைத்தான் கடைசியா பார்த்தோம். அது எதுன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்றது. அதுல சந்தேகமே கிடையாது. அது என்னமா சுவாமி சந்தேகம் இல்லாம இருக்க முடியும்? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். வேதத்தின் உட்பொருள் எதிர்மா அஷ்டாட்சரத்தின் பொருள் தான் வேதத்தின் உட்பொருள். அப்படி அஷ்டாட்சரத்தை சொல்லப்பட்டது நமப்பதம். அந்த நமசப்தத்துடைய உள்ளுரை பதில் எதுனா பாகவத அபிமாதமே பிரதானம். சரமோபாய நிஷ்டைன்னா ஆச்சாரிய நிஷ்டை. இதை நன்றா பிரகாசப்படுத்துவதுதான் ஆச்சாரிய நிஷ்டை. அந்த ஆச்சாரிய நிஷ்டை தான் பிரதானமா வச்சுட்டா அதுல என்ன வரும்? சந்தேகம் வராது. ஆச்சாரிய நிஷ்டையில வந்துருத்துன்னு வச்சுக்கேன், சந்தேகம் வராது. பகவான்கிட்ட வந்தா சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்குன்ற குற்றம் யாரிடத்துல இருக்கு? அடியன்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன், பகவான்கிட்ட இல்ல. அப்படி இருக்கச்சே இந்த சந்தேகமே இல்லாம ரெண்டு வந்துருத்தணும். வந்துடுத்து சுவாமி. இப்ப ஆச்சாரனை பார்த்தணும். ஆனா ஆச்சாரனுக்கு மோட்சத்தை கொடுப்பாருன்னு என்ன நம்பிக்கை? அவருக்கு பகவானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கணும், பகவானுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் இருக்கணும். ஏன்னா மோட்சம் கொடுக்கணும்னா சுவாதந்திரியம் உபாயமா இருக்கணும். உபாயம்னாலே சுவாதந்திரியம் வந்தா தான் உண்டு. உபாயம் ஒருத்தரை நான் உபாயமா இருக்கேன்னாலே என்ன நான் பரதந்திரன் இருந்தா பிரயோஜனம் இல்லை, நான் சுதந்திரனா இருக்கணும். ஆச்சாரியன் சுதந்திரன் இல்லை, பரதந்திரன். இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க. இதை கேட்டாதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற தன்மைக்கு தகுந்தாற் போல இந்த பாசனங்கள் அமைச்சிருக்கார் ஸ்ரீவச்சன பூஷனுடைய சாஸ்திர சாரார்த்தமே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கச்சு இதுல அவர் பரதந்திரனா இருக்கணும், பகவான் சுதந்திரர். சுதந்திரனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிடுறேன் ஞாபகம் வந்தபடியால. இப்ப உபாயங்கள் 4 தான் சொல்லியிருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபக்தி யோகம். பிரபக்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி. அப்ப கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சாத்தியோபாயங்கள், பிரபக்தி சித்தோபாயம். அப்ப கர்மயோகத்துல இதோ குறை இருக்கு, ஞான யோகத்துல குறை இருக்கு, பக்தி யோகத்துல குறை இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி அதெல்லாம் என்னால பண்ண முடியல. பண்ண முடியாது மட்டும் இல்ல, அதுல பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்குண்டான சக்தி என்னிடத்துல இல்ல, பண்ணாத முடியல, பண்ணதுக்கு சக்தி இல்ல. ரெண்டாவது பண்ணினா சொரூப விருத்தம் வேற ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா, சம்பிரதாயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய சுரூபத்துக்கு என்னை நானே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது, பகவானாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமபதத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறபடியாலே அதனால நான் என்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடாது. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ உபாயாந்தரங்களாக சொல்லப்படுகிறது. எப்போ உபாயாந்தரங்களை பற்றினால் அந்த மோட்சம் வேறாக சொல்லப்பட்டிருக்கிறபடியாலே அது வேண்டான்னு அதில் இருக்கக்கூடிய குறை, இந்தந்த குறையெல்லாம் இருக்கிறபடியால அந்த குறை தீர நேரம் நான் பிரபக்திக்கு வந்தேன். பிரபக்தி என்பது சரணாகதி. சரணாகதிக்கு வந்தேன். சரணாகதி வந்தோடனே இந்த சரணாகதின்னு என்னது?
பகவானே உபாய உபேயம் பிரபக்தி, ஏதாவது வந்து பிராப்தி பிராபகம், பிராபகம் பிராப்தி பிராபகம் ரெண்டுமே பகவான். அப்படி இருக்கச்சு உபாய உபேயமாக பகவானாக இருக்கபடியால அப்ப நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் திருவிடை பிடிச்சிருந்தா போறோம். அவன் நீயே எனக்கு துவமேவ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி. அப்ப நீயே எனக்கு உபாயமாக இருந்து கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. சரணாதி பண்ணிட்டோம். சரணாதி பண்ணவொடனே பகவான் மோட்சத்தை கொடுக்குற நித்தியமான ஒரு திட அத்தியவசாயம் வந்துடுத்து. திட அத்தியவசாயம் வந்தோடனே இப்ப மோட்சத்தை கொடுக்கணுமானோ, மோட்சத்தை கொடுக்கணும்னு வச்சு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவர் நெருகத்துக்கு கொடுக்குறாருன்னு, நிர்கேதமா கொடுக்குறாரு வச்சு என்னன்னா அவர் கொடுப்பாரா மாட்டாரோ, எப்போ கொடுப்பாரோ, எது பண்ணுவாரோ, என்னுடைய பாபத்தை பார்த்தா கொடுக்க மாட்டாரே அப்படின்ற சந்தேகம் வந்து. அப்ப என்னுடைய பாபத்தை பார்த்தா கொடுக்க மாட்டாருன்ற ஒரு சந்தேகம் வரைச்சு. அப்ப அந்த உபாயமே இல்லாம இதை என்ன பண்ணா சந்தேகமே படாம இருக்கக்கூடிய ஒரு உபாயம் வரணும். அந்த உபாயம் இது ஆச்சாரிய அபிமானம் வந்துடுது. இப்ப ஆச்சாரிய அபிமானம் வந்த உடனே இப்ப சித்தோபாயத்துக்கு வந்து போகணும். என்ன கேட்டுங்கோ, கர்மஜான பக்தி யோகங்கள் ஏதோ குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை களையதற்காக அது வேண்டாம் சுவாமி தள்ளியாச்சு. தள்ளிட்டு எதுக்கு வந்தேன், சித்தோபாயமாக இருக்கக்கூடிய பகவானை பத்தினேன். இப்ப பகவானை தாண்டி 5வது உபாயமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானத்துக்கு வரணும். இப்ப இது 3த்திலும் குற்றம் இருந்ததுனால பகவான்கிட்ட வந்தேன். ஈஸ்வரன்ட்ட வந்த உடனே அவர்கிட்ட ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லிட்டு தான் ஆச்சாரிய அபிமானத்துக்கு வரணும். ஏன்னா ஏற்கனவே கர்மஜான பக்தி உங்களுக்கு தப்பு இருக்குன்னு சொல்லித்தான் ஆச்சாரன்ற வந்தேன். இப்ப இவர்கிட்ட வந்து இவரை தாண்டி ஆச்சாரிய அபிமானத்துக்கு போகணும்னால, ஓ இவர்கிட்ட ஏதோ குற்றம் இருக்கு சுவாமி, அந்த குற்றம் இருக்கிறபடியால இதை தாண்டி அங்க போகணும். யார்கிட்ட, ஆச்சாரிய அபிமானத்துக்கு போகணும். இவர்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு முதல்ல சொல்லணும். இது முதல் நம்பர் 1 இது. அடுத்து சாத்தியோபாயம் சித்தோபாயம் 2 இருக்கு. சாத்தியங்கள் நிறைய இருக்கு. சாத்தியங்கள் 1 2 இல்லை. கர்மயோகமோ ஞான யோகம் பக்தி ஒன்று நிறைய சாத்தியங்கள்லாம் இருக்கு. என் ஊரை சொன்னா, என் பெயரை சொன்னா, அடியார்கள் ஒன்று கொடுத்தா, இது திட்டமே ஒன்று, அதெல்லாம் சாத்தியோபாயங்கள். அப்ப சாத்தியோபாயங்கள் நிறைய இருக்கு. சித்தோபாயம் 1 தான், 2வது கிடையாது. 2வது இல்லாதபடியாலே இப்ப சித்தோபாயம் பகவான் ஆயிடுத்து. அப்ப பகவான் சித்தோபாயம் சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஆச்சாரிய அபிமானத்துக்கு வந்தா அது எந்த கோஷ்டியில சேர்ப்பேல், சாத்தியோபாய கோஷ்டியில சேர்ப்பேலா, சித்தோபாய கோஷ்டியில சேர்ப்பேலா? சித்தோபாய கோஷ்டியில சேர்க்க முடியாது. சித்தோபாயம்ன்றது ஒன்று தான் பார்த்துருக்கோம், 2வது கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா பகவானை தவிர மற்றொரு சித்தம் கிடையாது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப சித்தோபாய கோஷ்டியில சேர்க்க முடியாது. அப்ப சாத்தியோபாயில சேர்க்க முடியுமானா, சுவாமி ஏற்கனவே சாத்தியோபாயம் தான் தள்ளியாச்சே, என்னால சாதிக்கப்படுறதுதான் சாத்தியோபாயம். அப்ப சாத்தியோபாயத்திலும் சேர்க்க முடியாது, இதை சித்தோபாயத்திலும் சேர்க்க முடியாது. அப்ப அந்த ஆச்சார அபிமானன்றது என்னது என்னது பெரிய விசாரம் வந்தது. பராசர பட்டருடைய காலத்துல பெரிய விசாரம் வந்துடுது. ஆச்சார அபிமானம் என்னது? இப்ப ஆச்சார அபிமானம் மோட்சத்தை கொடுக்கும் சொல்றேன் சுவாமி, அப்படின்னா என்ன? அப்படின்னா இல்ல இந்த ஆச்சார அபிமானம் உண்டு, இந்த சித்தோபாயத்தை தாண்டி இன்னொரு உபாயம்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பகவானுக்கு ஒரு குற்றத்தை சொல்லணும். பகவானுக்கு குற்றத்தை சொல்லியாச்சுன்னா மோட்சம் கொடுக்கறது அவர். இப்ப குற்றத்தை சொல்லிட்டு அவர்கிட்ட மோட்சம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்ப அவரை தாண்டி இங்க வரணும். இப்ப நல்லா கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை தாண்டி இங்க வரணும். ஆனா அவர்கிட்டையும் குற்றம் சொல்லப்படாது. ஆனா இவர்கிட்டையும் குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அவர்கிட்ட ஏதோ குற்றம் இருந்ததுன்னு சொல்லப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, குற்றம் இருந்ததுன்னு சொன்னா மோட்சம் அவர் தான் கொடுக்க போறாரு. அதனால அவர் குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரையும் தாண்டி ஆனோம், அவரை ஏன் தாண்டணும்னு சொல்லணும். அப்ப தாண்டினபடியால் அது குற்றம் இல்லைன்னு சொல்லணும். குற்றம் இல்லைன்னு சொன்னது மட்டுமல்லாரு இவர் கொடுக்கணும். இவர் கொடுக்கறது மட்டும் இல்ல, இன்னொரு நிர்பந்தம் இதில் இருக்கு. என்ன நிர்பந்தம்னா, அவர் சுதந்திரர். சுதந்திர ஆனபடியாலே அவர் கொடுப்பாரா மாட்டாராங்கிற சந்தேகம் ஏற்பட்டது. ஆனா இவர் சுதந்திரர் கிடையாது, இவர் பரதந்திரன். யாரு? ஆச்சாரியன் சுதந்திரன் கிடையாது, பரதந்திரன். பரதந்திரன்னா பிறருக்கு ஆட்பட்ட தன்மை. அப்ப பிறருக்குன்னா பகவானுக்கு ஆட்பட்ட தன்மை. அப்ப பகவான் மற்ற பேருக்கு ஆட்பட்ட தன்மை வந்துட்டாலே மோட்சம் கொடுக்கக்கூடிய அருகதை கிடையாது. சுதந்திரனா இருந்தாதான் மோட்சம் கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம், ஒருத்தர் உபாயமா இருக்கிறாருன்னு சொன்னாலே அவர் சுதந்திரனா. அதனாலதான் பிராட்டிக்கு உபாயத்துவம் கிடையாது, அவ பரதந்திரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிராட்டி ஏன் உபாயத்துவம் இல்லை, இது புருஷகார விபத்துல பார்த்தோம்.
அவளுக்கு வந்து ஏன்னா நிறைய விசாரம் பண்ணுங்க, இதற்கு தடங்க, இதற்கு சம்பிரதாயத்துல நிறைய மாறுபாடு இருக்குலாம் பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து என்ன, அப்ப பிராட்டிக்கு ஏன் உபாயத்துவம் கிடையாதுன்னா, உபாயத்துவம் வந்துட்டாலே அவ வந்து சுதந்திரம் ஆயிடுறா, சுதந்திரி ஆயிடுறா, பரதந்திரி இல்ல. பரதந்திரியா இருந்தா தான் புருஷகாரத்துவம் பண்ண முடியும். சுதந்திரனா இருந்தா புருஷகாரத்துவம் பண்ண முடியாது. அதனாலதான் பெருமாளுக்கு புருஷகாரத்துவம் கிடையாது. ஆனா புருஷகாரத்தை அவர் ஏறிட்டு கொண்டு இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனா இயற்கையாகவே பெருமாளுக்கு புருஷகாரத்துவம் உண்டானா கிடையாது. அவர் ஏறிட்டு கொண்டிருக்கலாம். அதே போல ஆனா பிராட்டி புருஷகாரம் இயற்கையா உண்டானா உண்டு. ஆனா சுவாதந்திரத்தை ஏறிட்டு கொண்டான சுவாதந்திரம் ஏறிட்டு கொண்டலாம் கிடையாது. சுதந்திரமே கிடையாது அவளுக்கு. அப்படி இருக்கச்சே பரதந்திரனா இருந்தா தான் உபாயமா இருக்க முடியாது. ஆனா பரதந்திரம் இருந்தா தான் நமக்கு சௌரியமா இருக்கு. நமக்கு என்னன்னா நமக்கு சந்தேகம் இல்லாம இருக்கலாம். சுவாமி கொடுத்துருவார். சுவாமி பரதந்திரனா இருக்கார், எனக்கு நிச்சய புத்தி கொடுத்திருக்கார். அவர் பரதந்திரனா இருக்கார், எனக்கு இது தற்கொலை தரணே சொல்லியிருக்கார். அதனால கொடுத்துருவார் நம்பிக்கை எனக்கு ஏற்படுறது. அப்ப அந்த நம்பிக்கை ஏற்படணும்னாலே ஒண்ணு சுதந்திரம் இல்லாம இருக்கணும், இரண்டாவது உபாயமாவும் இருக்கணும். சுதந்திரம் இல்லாம இருக்கும், உபாயமா இத்தனை நிர்பந்தம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஆச்சாரியன்னு நம்ம சும்மா வெறுமனே சொல்லிடுறோமே தவிர அதுல என்னென்ன நிர்பந்தங்கள் பூர்வர்கள் வச்சிருக்கா பாருங்க. ஆச்சாரியன் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியன் தான், வாஸ்தவம் தான். ஆனா பரதந்திரனா இருந்துட்டு மோட்சத்தை கொடுக்காரு எப்படி, அதை தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாசுரம் தான். இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாரு ஆச்சரியமா, விசிஷ்ட வேஷம்னு ஒண்ணு இருக்கு, நிர்திஷ்ட வேஷம்னு இருக்கு. அப்ப பாகவதி அபிமானம் தானே. பாகவதி அபிமானம் என்னது, ஆச்சரியமா தெரிகிறார். ஆச்சாரிய நிஷ்டை, அதாவது சித்தோபாயத்துல பல ஆகாரங்கள் உண்டு. சித்தோபாயத்துல பல ஆகாரம், சித்தோபாயத்துல பல சித்தோபாயம் இல்ல, சித்தோபாயத்துக்குள்ள பல ஆகாரங்கள் உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகாரங்கள் இப்ப போட்டு உடைச்சிடறாங்க என்ன விஷயம்னு. இப்ப பகவானே தான் ஆச்சாரனா வர, ஆச்சாரன் வேற இல்ல, பகவான் வேற இல்ல. அப்ப அந்த பகவான் வேற இல்ல, ஆச்சாரன் வேற இல்லைன்னா பகவானே ஆச்சாரன வரபடியாலே அப்ப அந்த சித்தோபாயத்துக்குள்ள அதை அடக்கிடலாமா? சித்தோபாயத்தை தாண்டி இன்னொரு உபாயம் வந்தாதானே நமக்கு இடிக்கிறது. இன்னொரு உபாயமே இல்லையே சுவாமி, 4 தானே இருக்கு. 5வது உபாயம் ஆச்சார அபிமானம் என்கிற நிஷ்டை உபாயமானது சித்தோபாயத்துக்குள்ளதான் சேர்த்தாகணும். இப்ப சித்தோபாயத்துக்குள்ள சேர்த்தாச்சுன்னா 2வது சித்தோபாயம் வந்துடுறதுன்னா 2வது சித்தோபாயம் வரல, சித்தோபாயத்துக்குள்ள பல ஆகாரங்கள் உண்டு. அதுல ஒரு ஆகாரம் ஆச்சாரிய அபிமானம். புரியுறதா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஆச்சாரிய அபிமானம்ன்றதுக்கு அப்ப ஆச்சாரிய உபாயம் என்று சொல்லும் பெருமாளுடைய ஒரு வேஷம். அது என்ன வேஷம்னா, பெருமாளுடைய சரணாதி பரிணோம்னா இது சித்தோபாயம். ஆச்சாரிய அபிமானம் சொல்றோம் இல்லையா, அப்ப பெருமாளை தவிர இன்னொருத்தரா என்றால் அப்படி பெருமாளை பற்றின இல்லையா, அதைத்தானே சரணாதி பண்ணும். அது சந்தேகம் இருக்குன்னு தானே இப்ப ஆச்சாரத்தை வந்தோம். இப்ப பெருமாளுக்கு பல ஆகாரங்கள் உண்டு. புரியத்துக்காக சொல்றேன். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலை இருக்கு இல்லையா. 5 நிலையில விசிஷ்ட வேஷம், பகவான் தன் திருமேனியோடு பரத்வத்துல இருக்கான். அதே போல பகவான் தன் திருமேனியோடு வியூகத்துல இருக்கான். பகவான் தன் திருமேனியோடு விபவத்துல இருக்கான். பகவான் தன் திருமேனியோடு அர்ச்சையில இருக்கான். பகவான் அதே போல விக்கிரகத்தோடு அந்தர்யாமத்துல இருக்கான். இது 5 வந்துடுது. 2வது அதே போல இந்த விசிஷ்ட வேஷம்னு சொன்ன இல்லையா, இந்த விசிஷ்ட வேஷத்தை 5 விசிஷ்ட வேஷத்தை போல 6வது விசிஷ்ட வேஷம் ஒண்ணு இருக்கு. அந்த 6வது விசிஷ்ட வேஷம் தான் ஆச்சாரிய ரூபமான விசிஷ்ட வேஷம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய விசிஷ்ட ரூபமான விசிஷ்ட வேஷம். அப்ப ஆச்சாரிய ரூபத்திலும் அவதாரன் இவரே தான் இருக்கார். ஆச்சார ரூபத்திலும் அவதாரம் வேற தான். ஆச்சாரன் வேறல்ல, பெருமாள் வேறல்ல, பெருமாளுடைய திருவடியே தான் ஆச்சாரியன். அதனால்தான் இதை சித்தோபாயத்துக்குள்ளே செய்திருக்கா. அப்ப பெருமாளுடைய திருவடியே தான் ஆச்சாரன். எதுக்காகன்னா இப்ப புரியத்துக்காசுறேன். பகவான் சிருஷ்டிக்கணும்னாலே பிரம்மா என்கிற சரீரத்தை எடுத்துக்கொண்டு சிருஷ்டிக்கிறார். பகவான் அழிக்கணும்னு நினைச்சாலே ருத்ரன் என்கிற சரீரத்தை எடுத்துக்கொண்டு அழிக்கிறார். ரட்சிக்கணும்னாலே தானே விஷ்ணுவாக இருந்து கொண்டு ரட்சிக்கிறார். உபதேசிக்கணும் என்றாலே வியாசராக சரீரத்தை எடுத்துக்கொண்டு உபதேசிக்கிறார். அதே போல யாருக்கா இதுவா இருக்கணும்னா ரட்சிக்கணும்னாலே கார்த்தவீரிய அர்ஜுனன் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சரீரம் எடுத்துனாலையா யாருக்கும் சந்தேகம் வராமல்
பரதந்திரனா இருந்து கொண்டு ஆச்சாரியனை சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிஷ்யர்களை ரட்சிக்கிறான்ற இந்த பொருளை இது வருது. அப்ப தானே வியாசரா இருந்து கொண்டு உபதேசிக்கிறார், வியாசரின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு. அதே போல தானே கார்த்தவீரியர் அர்ஜுனாக இருந்து கொண்டு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கிறார். அதே போல தானே ஆச்சாரிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்ப தானே இதான் பகவானின் கடைசி வேஷம். இந்த ஆச்சாரிய வேஷம் தான் கடைசி வைத்தியம். நமக்கு தேவை எப்படிதுன்னா பகவானைத்தான் உபாயமா பட்டினோம். இது முதல் சட்டம். பகவான் தான் முதல்ல பட்டினோம். ஆனா அவரே உபாயம், இன்னொருத்தர் உபாயம் ஆக முடியாது. ஆனா ஆச்சாரம் உபாயம்னு சொன்னா உடனே ஒரு சந்தேகம் வரும். பகவான் உபாயமா ஆச்சாரம் உபாயமா? பகவான் உபாயமா ஆச்சாரம் உபாயமா? பகவான் உபாயம்னா என்ன வரும்னா அவர் சுதந்திரன் அப்படின்னு வருது. ஆச்சாரம் உபாயம்னா என்ன வருது? அவர் பரதந்திரன் வருது. ஏன்னா அப்ப அதனால் பார்த்து பரதந்திரம் உபாயம் வேணும், பரதந்திர உபாயம் வேணும். சுதந்திரனா இருக்கிறது உபாயமா இருக்கப்படாது. ஆனா பரதந்திரனா இருக்கணும்னா இது நடக்காத செயல். உபாயமா இருக்கணும்னாலே சுதந்திரனா இருந்தா தான் உண்டு. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உபாயமா இருக்கணும்னாலே சுதந்திரனா இருந்தா தான் உண்டு. அப்ப பகவானாக இருந்தால்தான் மோட்சம் கொடுக்க முடியும். இல்லைன்னா மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன்னா சுதந்திரனா இருந்தால் தான் மோட்சம் கொடுக்க முடியும். அவனா சுதந்திரன் இல்லை சுவாமி, நான் பரதந்திரன் சுவாமி, பரதந்திரன் சுவாமி, மோட்சம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, போக்க முடியாது. அப்ப மேலும் சுதந்திரம் அப்ப அடியனுக்கு பரதந்திர உபாயம் வேணும். ஆனா மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும். இது அடியன் பிரார்த்திச்சுட்டேன். ஏன் பிரார்த்திக்கிறேன்னா பகவானை பார்த்தேன், அஞ்சாவது பிரகரணத்துல பார்த்தேன். சுவாமி அவர் நெருங்கியதுக்கு கட்டாட்சம்னு சொல்லிட்டாரு. அவர் பார்த்து கொடுக்குறேன்ட்டாரு. நீ பண்றதும் உபாயம் கிடையாது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும் சுவாமி அப்படின்னு சொன்னா அந்த மருந்து உடனே எடுத்து சாப்பிடலாம். சுவாமி எதை வேணா சாப்பிடுங்க, அதுவா குணமாகும் அப்படின்னா அதுவா குணமாகும்ன்ற பூர்ண நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு லோகமே எதை சாப்பிட்டா போகும், அதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையே, எப்படி கண்டுபிடிக்கிறா, என்ன பண்றா, ஏது பண்றா, இந்த நிலையில இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? அந்த நிலை கொண்டு வந்துட்டு அதே நிலை தான் இப்ப பகவான் விஷயத்துல வந்துருத்து. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் இன்னைக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த நிலையில இருக்கச்சே அவர் பண்ணுவாரா மாட்டாரா, சுதந்திரனா இருக்காரே சுவாமி, முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருது இல்லையா? இந்த சந்தேகமே இல்லாம இருக்கணும்னா பரதந்திரனா இருக்கணும்னா அப்படி தலை நிபரக்கூடாது. தலை குனியணும், சொன்னத்தை கேட்கணும், அவரே எனக்கு நன்னா இருக்கணும், நானும் அவருக்கு நன்னா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அப்ப பரவாயில்ல சுவாமி, அப்ப எனக்கு நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கணும்னா என்னன்னா நமக்கு என்ன வருது? அந்த மாதிரி உண்டான்னு கேட்டோம். குருவாச்சாரிய சொல்லிட்டா இருக்கேன்ட்டான். அப்பாடா இருக்கன்னா அப்ப அவர் யார்? அவர் தான் எனக்கு வேணும். அவர் யாருன்னு? அவர் தான் ஆச்சாரியன். அப்ப அவர் தான் ஆச்சாரியன்னா அப்ப ஆச்சாரியன் ஏன்னா பெருமாளே ஆச்சாரியனாக பிறக்கிறார். அப்ப பகவானை பற்றினோம் என்று சொல்லலாம். அப்பனா என்னன்னா, ஆனா அந்த பெருமாள் என்ன வேஷத்தை ஏற்றுருக்கார் தெரியுமா? பாரதந்திரன் என்கிற வேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியம். பாரதந்திரன் என்கிற வேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பரதந்திரன், பாரதந்திரன் என்ற வேஷத்தை ஏற்றிருக்கார். எப்படி பாரதந்திரன் என்ற வேஷத்துக்குன்னா, அதாவது அப்ப பாரதந்திர ஒற்றை பற்றினோம் என்கிற ஆறுது இல்லையா? பரதந்திரனா ஒரு ஆச்சார பத்தினும் ஆறுது. பகவானை பற்றினோ என்கிற விதியும் மீறல. பகவானே பரதந்திரன் என்கிற வேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆச்சாரனா வந்துட்டார். ஆச்சாரம் வந்த உடனே எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு. சுவாமி பரதந்திரனை பற்றிருக்கேன், பகவானையும் பற்றிருக்கேன். எப்படி சுவாமி ரெண்டும் சொல்ல முடியும்னா, பகவான் தானே வந்திருக்கார் ஆச்சாரனா, அதனால பகவான் பத்திட்டேன்னு வந்துடுறது. ஆனா சுதந்திரன் உண்டேனா இல்லையே, ஆச்சாரம் வந்தபடியாலே அவர் பரதந்திரனா தன்னை மாத்தின்றார் அப்படின்னா இப்ப பரதந்திரனை பற்றினபடியாலே எனக்கு சந்தோஷம் வந்துடுத்து. இதற்காகத்தான் தான் ஆச்சாரனை அவதரித்தார். பகவானே தான் ஆச்சாரன் அவதரித்து. இப்ப அவருடைய சுவாதந்திரம் என்ன சுவாமி ஆகும்? இப்ப நமக்கு பெரிய விஷயம், அவருடைய சுவாதந்திரம் என்ன ஆகும்? அவர் சுதந்திரம் அவரு என்னைக்குமே ஒரு ரொம்ப கோபிஷ்டி, ரொம்ப கோபக்காரர். கோபம் இல்லாம பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அவருக்கு கோபம்ன்றது இயற்கையான தன்மை. இயற்கையான தன்மை இருக்கும்போது அவர் கூடயே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படி அந்த தன்மை வந்துட்டே இருக்காச்சு. அதே போல இவருக்கு சுவாதந்திரம் இருக்கு. அந்த சுவாதந்திரம் இப்ப என்ன ஆகும்னா, பகவானுடைய சுவாதந்திரியத்தால தான் இப்ப பகவான் என்ன பண்ணா, நான் பரதந்திரனாம ரூபத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்கிற தன்மையே தன்னுடைய சுவாதந்திரியத்தினாலதான் ஏற்பட்டது. இது நன்னா புரிஞ்சுக்கணும்.
தன்னுடைய சுவாதந்திரி பகவான் பரதந்திரங்கிற தன்மை எடுத்துட்டாரு. அந்த பரதந்திரங்கிற தன்மை எப்படி வந்ததென்றால், தனக்கு சுவாதந்திரம் இருக்கிறபடியால் தான் பரதந்திரங்கிற தன்மையே ஏற்பட்டது. இப்ப நன்னா இதை புரிஞ்சுக்கோ. சுவாதந்திரம் இருக்கிறபடியா நான் சுதந்திரன், நான் நாளையிலிருந்து பரதந்திரனாக இருக்கிறேன் அப்படின்னு சுதந்திரன் நினைத்தால் அது முடியுமா முடியாதா? அவர் சத்திய சங்கல்பன். ஏன்னா சத்திய சங்கல்பன் ஆனபடியாலே நான் பரதந்திரனா இருக்கிறேன். ஏன்? யசோதைக்கு நான் பரதந்திர ஒரு அவதாரம் பண்றேன். பண்ணினான் இல்லையா கண்ணனா? கண்ணனா அவதாரம் பண்ணி யசோதைக்கு நான் பரதந்திரனா இருக்கிறேன்னு சொன்னானோ, அதே போல நான் பரதந்திரனாக கௌசல்யாக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானோ, அதே பரதந்திரனாக விஸ்வாமித்திரருக்கு இருக்கிறேன் சொன்னானா இல்லையா? அதே போல வந்தானா இல்லையா? அது ஒரு அவதாரம் பண்ணானா இல்லையா? அந்த அவதாரம் எடுத்தானா இல்லையா? இப்ப என்ன நினைக்கிறேன்னா, நான் முமுட்சுக்களுக்கு பரதந்திரனா இருக்கிறேன்னு ஒரு அவதாரம் எடுக்கிறான். எப்படி யசோதைக்கு பரதந்திரனா இருக்கிறேன்னு ஒரு அவதாரம் எடுத்தானோ, கௌசல்யாவுக்கு பரதந்திரனா இருக்கணும் ஒரு அவதாரம் எடுத்தனும், வசிஷ்ட வாமதேவர் விஸ்வாமித்திரருக்கு பரதந்திரனா இருக்கேன்னு ஒரு அவதாரம் எடுத்தானோ, அதே போல இப்ப நான் முமுட்சுக்களுக்கு பவத்திரங்க ஒரு அவதாரம் எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு அவன் பகவானே ஆச்சாரியனாக அவதரிக்கிறார். அதனால் சுவாதந்திரத்திலிருந்து குறை வரவில்லை. அவருடைய சுவாதந்திரம் குறையவே இல்லை. அந்த சுவாதந்திரம் என்ன ஆயிடுது? பரதந்திரத்துல போயிட்டு நான் பரதந்திரனா இருக்கிறேன்னு சுவாதந்திரத்தாலே ஏற்பட்டது. நல்லா ஞாபகம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இந்த பரதந்திரமான தன்மை எப்படி வந்ததுன்னா, சுவாதந்திரத்தால் ஏற்பட்டது பாரதந்திரியம். இந்த இடத்துல தான் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். நாமும் பரதந்திரர் தான் பகவானுக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சாதான் பகவானுடைய பாரதந்திரத்தையும் நம்முடைய பாரதந்திரம் வித்தியாசம் தெரியும். அப்பன்னா உடனே என்ன தெரியுமா நம்ம நினைச்சிருவோம், சுவாமி பகவான் பரதந்திரன், பரதந்திரன் ஆச்சாரன் அவதாரம் எடுத்துட்டார், நாங்களும் பரதந்திரர்கள், நானும் பகவானும் ஒண்ணு, நானும் பரதந்திரன் தானே. ஏன்னா சேஷத்துவ பாரதந்திரம் இருக்கு இல்லையா? நானும் பரதந்திரன், பகவானும் பரதந்திரன். அப்ப ரெண்டு பேரும் பரதந்திரனா, இப்ப நாமும் பரதந்திரன் தான், பகவான் பரதன். ஆனா நமக்கு சுதந்திரத்தினால் தான் பீடிக்கிறோம், நாம் கட்டுப்படுகிறோம். ஏன்னா எதுக்காகனா, நாம் சுதந்திரத்தால பரதந்திரால, கர்மத்தினால பரதந்திரன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நாம் சங்கல்பம் பண்ணி பரதந்திரன் வந்தோமா? இல்ல. நாம் சங்கல்பம் பண்ணி பரதந்திரம் வரல, நம்ம சுதந்திரமா இருக்கோம். ஏன்னா நாம் கட்டுப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சம்சாரத்தில் பட்டுப்படுகிறோம், பகவானுக்கு பட்டுப்படுகிறோம். என்ன அதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் கர்மத்திலாம் வந்தது. ஆனா பகவானும் கட்டுப்படுறார், உரல்ல கட்டுப்பட்டிருக்கார். எத்திரம் உரலினோடு பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் மரும்பெறலடிகள் மற்றொரு கடவென்னை கடவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கி எளிவேன் திருவிகிறார். அப்ப அவருக்கு உரல்ல கட்டுப்பட்டிருக்கார். அவர் ரெண்டு கட்டுக்கள் என்ன பெருமைன்னா, நம் கட்டு அவிழ்த்தாலும் அவிழ்ந்துடும். நாம கட்டுப்பட்டிருக்கோம் இல்லையா? நம் கட்டு அவிழ்த்தாலும் அவிழும், அவர் கட்டு அவிழாதுன்றார். ஏன் இந்த விஷயத்தை சொல்றாருன்னா, நம்ம பொதுவா அடி ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஏன் இந்த விஷயத்தை சொல்றாருன்னா, அவர் சுவாதந்திரியத்தாலே பரதந்திரம் எடுத்துட்டார் இல்லையா? சுவாதந்திரியத்தாலே பரதந்திரம் எடுத்துட்டாருன்னா, சுவாமி நாங்க கர்மத்தால பரதந்திரம் இருக்கோம், அவர் சுவாதந்திரியத்தால பரதந்திரம் எடுத்துட்டார். அதே சுவாதந்திரியத்தால அந்த பரதந்திரம் போயிட்டு தனக்கு சுவாதந்திரம் இருக்கட்டும் நினைக்கிறதுக்கு எந்த நாள் ஆகும்? அப்ப பரதந்திரமான தன்மை போயிடும் இல்லையா? பரதந்திரமான தன்மை போயிடுத்துன்னா எனக்கு என்ன கதி? என் கதி என்ன ஆகுது? அப்ப ஒண்ணுமே இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, சுவாதந்திரியத்தால ஏற்பட்ட பாரதந்திரத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும் போல் இருக்கே அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றாரு. இல்ல இல்ல, இந்த இடத்துல என்னன்னா, நாம் கட்டுப்பட்டிருக்கோம், பகவானும் கட்டுப்பட்டிருக்கான். நாம் பரதந்திரத்துல கட்டுப்பட்டிருக்கோம், பகவானும் பரதந்திரத்துல கட்டுப்பட்டிருக்கான். நம்முடைய பரதந்திரத்தால கட்டுப்பட்ட கட்டு அவிழ்த்தாலும் அழுக்கலாம், ஆனா பகவானுடைய பரதந்திரத்தால கட்டுப்பட்ட கட்டு அவிழாதுன்றார். அப்படின்னா அர்த்தம், அந்த பாரதந்திரியம் போகவே போதாதுன்றார். ஏன்னா நாம் கட்டுப்பட்டு அவிழ்ந்தாலும் அவிழும், அவர் கட்டு அவிழாது. அவர் கட்டு தான் அவிழணும்னா நம் கட்டு ஏற்பட்டது கர்மத்தாலே. அப்ப கர்மம் தொலைந்தால் நம் கட்டு போய்விடும். நல்லா ஞாபகம். நம் கட்டு எதனால் ஏற்பட்டது? நம்முடைய கர்மத்தினால் ஏற்பட்ட கட்டு. நம் கர்மம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, கர்மம் போயிடுத்தா நம் கட்டு போயிடும். ஆனா அவருடைய கட்டு ஏற்பட்டது தன்னுடைய சங்கல்பத்தாலே, நித்திய சங்கல்பத்தாலே. அப்ப அந்த கட்டு போகுமான்னா
அவர் அசத்தியனாக இருந்தால் போகும். அவர் தான் சத்திய சங்கல்பனாச்சே, சத்தியவானாச்சே, சத்திய சங்கல்பனானபடியாலே அவர் என்ன, அவருடைய கட்டு அவிழவே அழாது, கழவே கழாது. நம் கட்டு கவிழும் எப்படி? கர்மம் தொலை. ஏன்னா கர்மத்தால் ஏற்பட்டது நம் கட்டு. அவர் கட்டு எதனால் ஏற்பட்டது? சங்கல்பால், நித்திய சங்கல்பத்தால். நான் நித்தியமாக பரதந்திரனாக ஆச்சாரியனாக இருக்க கடவேன் என்று தன்னுடைய நித்திய சங்கல்பத்தால் ஏற்பட்ட அந்த கட்டு, அந்த கட்டால போகாது. ஏன் போகாதுன்னா, அந்த சங்கல்பம் நித்தியம், அந்த சங்கல்பம் உண்மை, அந்த சங்கல்பம் சத்தியகாமத்துவம். அப்படிப்பட்ட அந்த சங்கல்பம் இருக்கிறபடியாலே அது போகவே போகாது. நம்முடைய சங்கல்பம் இல்ல, நம்ம கர்மத்தால் ஏற்பட்டது இல்லையா, இது போயிடும். அப்ப கர்மத்தால் நாம் இருக்கோம், கிருபையால் அவர் இருக்கிறார். அதனால அப்ப ஆச்சாரிய வேஷம் இறுதியான வேஷம். அப்ப இறுதியான வேஷமாக இருக்கபடியாலே அவருக்கு இருக்கும் அவதாரங்கள் ஒரு அவதாரம் தான் எது? ஆச்சாரியன் என்கிற அவதாரம். அப்ப ஆச்சாரியங்கிற அவதாரம் வந்துட்டாலேன்னா இந்த இடத்துல பாருங்க, 2 விதமான குற்றங்கள் வராம இருக்கு. சுதந்திரமான தன்மையும் இல்ல, நாம் பற்றும்படியே இருக்கு, நம் கண் கொண்டு சேவிக்கும்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பெருமாட்டை கொடுத்தா அவர் வாங்கி சாப்பிடுவார்னா, திருவள்ளிக்கேணி பார்சாக்கணும் பெருமாள் கண்டர்ல பண்ணா அப்படியே திரும்பி அத்தனை சக்கரமாலும் திரும்பி வந்துடும். ஆனா நம்ம ஆச்சாரியனுக்கு கொடுத்தோம்னா அவர் வேண்டியதை சாப்பிட்டுட்டு மீது அவருடைய அனுகிரகத்தாலே போனகம் செய்த செய்தம் தருவரையில் புனிதமன்றே என்று சொல்லப்பட அவருடைய சுபாவனம் பாவனத்துவம் என்று சொல்லக்கூடிய அவர் உண்ட மிச்சலை நமக்கு கொடுத்து அவர் பிரசாதமா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறதுனோ, இது இத்தனை எங்க கிடைக்கிறது? இங்க தானே கிடைக்கிறது, ஆச்சாரியத்தானே கிடைக்கிறது, அவர்கிட்ட கிடைக்கிறதுனா கிடைக்கல. அப்ப இதுவே நமக்கு போக்கியமா இருக்கு இல்லையா? இத்தனை போக்கியத்துவம் எதுல கிடைக்கிறதுனா ஆச்சாரியங்கிற அபிமானத்துல கிடைக்கிறது. ஆனா பகவான்கிட்ட இது பூர்ணமா கிடைக்கிறதுனா இல்லையே சுவாமி, சுதந்திரனானபடியே. அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்பட்டதுதான் இந்த கடைசி பாசுரத்தின் கருத்து. இப்ப பாசுரத்தை பார்க்கலாம். ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணிட்டு மேற்கொண்டு என்ன சாத்வனை முடிச்சிடலாம். ஆச்சரியமான பாசுரம். தீங்கேதுமில்லா தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரூடு போய் சேருவரே அந்தாமந்தான். 6வது பிரகரணத்தின் அர்த்தம் இது. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய குருர் உபாய தாஞ்ச யகா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையே வந்தது. குருவே உபாயம் என்று கடைசி பிரகரணம். இதுல தீங்கேதுமில்லாத தேசிகன், தீங்கேதுமில்லாத தேசிகன் என்னன்னா குற்றமற்றவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த குற்றமற்றவர்கள் ஆச்சாரியன் என்ன அப்படின்னு அர்த்தம்? கியாதி லாபை பூஜை, தனக்கு பெருமை வர வேண்டும் என்பதற்காகவோ தனக்கு நிறைய சொத்து சேர வேண்டும் என்பதற்காகவோ எல்லாரும் தன்னை பூஜிக்க வேண்டும் என்பதற்காகவோ தான் கியாதி லாப பூஜை. இந்த 3க்காகவும் ஆச்சாரியர்கள் பண்ண மாட்டார்கள். அந்த தீங்கு கிடையாது. அந்த தீங்கேதும் இல்லாத தேசிகன். அது மட்டுமல்ல, ஆச்சாரனுக்கு சில மினுக்குகள் கிடையாது. பிறர் மினுக்கும் பராமையில்லா பெருமையும் பெற்றுமே. மணபாலமாவிற்கு ஆர்த்தி பிரபந்தத்தை தெரிவிக்கிறார். தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம், பின்னையொன்று தனில் நெஞ்சில் பெயராக பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமை பெற்றோம். பிறர் பார்த்து மினுக்கும்படியாக ஓ என்னமா மினுக்கின்றான் என்னமா மினுக்கின்றான், அந்த பொறாமை ஆச்சாரர்களுக்கு கிடையாது. ஏன்னா என்னிடத்தில் இருக்கும் வஸ்து நான் கொடுத்தேன் என்றக்காக கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த ஆச்சாரனுக்கு சிஷ்யன் கொடுக்கச்சே என் வஸ்து கொடுக்கிறேன்னு எண்ணத்தோட கொடுக்காது. அவரும் சிஷ்யன் வஸ்து நினைச்சுன்னா அவரும் நினைச்சுன்னு கொடுத்தா அவரும் வாங்கப்படாது. எதுக்கு சொல்ல வேண்டும்னா அப்ப மினுக்கும் கிடையாது. அப்ப ஆத்மகுணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மகுணங்கள் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஆச்சாரம் என்றாலே எந்த விதத்துல அவருக்கு ஐஸ்வர்யத்தில் ஆசையே கூடாது. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு விழும் திருவரி அளவில்லா சிற்றன்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தில் ஆசையே கூடாது. சிஷ்யனிடத்தில் ஐஸ்வர்யத்தை பெறுவதும் தாங்களாக கேட்டுக்கொண்டு பெறுவதும் கூடவே கூடாது. இன்னொருத்தர் சொத்து நிறைய இருக்கின்றாலே அது ஆச்சாரியர்களுக்கு கெடுதிய விளைவிக்கும். இப்ப ஆச்சரியமா ஒண்ணு தெரிவிக்கிறா பாருங்க. தீங்கேதும் இல்லா தேசிகனுடைய அர்த்தத்தை மட்டும் தான் பார்க்கணும். முதல்ல அதை மட்டும் பார்த்துட்டு மேற்கொண்டு முடிச்சிடலாம். அப்ப தீங்கேதும் இல்லா தேசிகன்னா இன்னொருத்தர் இடத்துல சொத்து இருக்கு. என்னுடைய சிஷ்யன்ட்ட நிறைய சொத்து இருக்கு சுவாமி, அந்த சிஷ்யனிடத்துல சொத்து இருக்கு நினைத்தாலோ சிஷ்யன் தன் சொத்து ஆச்சாரனுக்கு கொடுக்கணும். தன் சொத்துன்னா ஆச்சாரன் சொத்தை நினைச்சும் கொடுத்தா கூட 2 பேருக்குமே தீங்குன்னு நினைக்கிறார். 2 பேருக்கு நினைத்தீங்கன்னா நிறைய சொத்து இருந்தார என்ன தோணும்னா
இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. ஏன்னா ஆத்ம உஜ்ஜீவனத்தை பார்க்க மாட்டா, சரீர ஜீவனாம்சத்தை தான் பிரதானமா பார்ப்பா. சொத்து இங்க இருந்தா இது இவ்வளவு. ஏன் சுவாமி எம்பெருமானார் ஆகட்டும், வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா வரதராஜ ஆச்சரியமா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த வைராக்கிய பஞ்சகம்னு பேரு. அந்த வைராக்கிய பஞ்சகத்துல சொத்தே வேண்டாம். அவர் எல்லாரும் அவர் கூப்பிடுறா. பெரிய வித்யாரண்யன் பெரிய ராஜா. அந்த ராஜா தன் ராஜசபைக்கு நீ இங்க இருந்தீங்கன்னா உனக்கு என்னெல்லாம் கொடுக்குறேன் எவ்வளவு சொத்து கொடுக்குறேன். அவர் பார்த்தா உடனே அவரை பிரதிநிதி அமைச்சாரணும். அந்த பிரதிநிதியை போய் முதல்ல தேவைப்பாடு போய் சேவிச்சுட்டு வாங்கினார். சேவிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அந்த பெருமாள் இருக்கச்சே எனக்கு அந்த சொத்து இருக்கச்சே, அது எப்படிப்பட்ட சொத்து? பிரம்மாவாலே சம்பாதிக்கப்பட்ட சொத்து கூட, அது சுயமான வந்த சொத்து. அப்படிப்பட்ட சொத்து இருக்கச்சே நீ கொடுக்கக்கூடிய சொத்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அது வைராக்கியம். அப்பதான் பண்ணார் வைராக்கிய ஆச்சரியமான கிரந்தம். அந்த வைராக்கிய பஞ்சகம் பண்ணார் இல்லையா? அதே போல இந்த இடத்துல சொத்து இருந்தாலே, சிஷ்யனிடத்துல சொத்து இருந்தாலும் சரி, ஆச்சார சொத்து இருந்தாலும் சரி, அது என்னன்னா பெரிய ஆபத்துன்றார். இப்ப சொத்து இருந்தா நல்லா அதற்கு உபயோகப்படுத்தலாமான்னா, அது உபயோகப்படுத்தனா தான் தொடாம தன்னிடத்தில் வராம உபயோகப்படுத்தணும். சுவாமி எம்பெருமானார் ஆகட்டும், எத்தனை நிர்வாகம் பண்ணியிருக்கா. நஞ்சீர் ஆகட்டும், நம்பிள்ளை ஆகட்டும், இவாள்லாம் பணம் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனா அவ தன் கையாலேயோ தன்னுடைய நிலையிலையோ அதை ஒரு பொருட்டாக பண்ணாமல் அது எப்படி சேரணுமோ எப்படி இருக்கணுமோ அந்த நிலையை வச்சுருந்தா தன் கிட்டக்கே வரவிடலை. கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லொன்று தமமூடன் இவை என்ன உலகியற்கை வல்லலே மணிவண்ணா உனகழக்கே வழும்பரிசு வல்லல் செய்த அடியேனே உனதருளால் வாங்காய் அப்படின்னு சொல்லி பணம் பணம் பணம்னாலே என்ன என்ன எடுத்துக்கோன்னு வந்துடுமா. பணம் வருதுன்னு நினைச்சா மேல் மேலும் மேல் அது வந்துட்டே இருக்குமா, வந்துட்டே இருக்கும். எடுத்துக்கொள் கொல்லென்று பெருந்தெல்வம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மேலே மேலே வரக்கூடிய என்னன்னா பெருங்குடி பெருமாள் வெட்டின்னு இருக்காராம். நம்ம படுகூட தடுறதுக்கு அது பெரிய குடியா. பணம் நிறைய வந்தாலே இந்த கண்ணன் கீதையில சொல்றான், முதல்ல அவன் என் சிஷ்யன், அவன் என்னுடைய அடியான்னு அவனுக்கு அடையாளம் என்ன சொல்லுன்னு கேட்டா அது அர்ஜுனன் கேட்கிறான். உன்னுடைய சிஷ்யன் உன்னுடைய பக்தன் எதுக்கு என்ன அடையாளம்னா, ஒண்ணுமில்லை அர்ஜுனா, முதல்ல அவன் சொத்தை நான் அபகரிக்கிறேன்னு, அவனுக்கு சொத்து இல்லாம பண்றேன், சொத்து இல்லாம பண்ணிட்டேனாலே அவன் என்னுடைய பக்தன் அர்த்தம். இப்படி சொன்னாலே யாரும் கிருஷ்ண பத்தியா வரமாட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட நிலையை அப்ப எதிர்பார்க்கணும்னா, அப்ப ரெண்டாவது இந்த சிஷ்யன் அதுதான் தீங்கேதும் இல்லாத ஆச்சாரியன். மேலும் சிஷ்யனிடத்தில் எதையும் எதிர்பார்க்க கூடாத ஆச்சாரியன், அதுதான் தீங்கேதும் இல்லை. அப்படிப்பட்ட தீங்கேதும் இல்லா ஜெயத்ரான். ரெண்டாவது சிஷ்யன் இந்த ஜாதியில பிறந்தான், இந்த வர்ணத்தில பிறந்தான் அப்படின்னு தாழ்ச்சியாக நினைக்கவும் கூடாது. அவனுக்கு கர்மஜான பக்தியோங்கள் சம்பந்தம் கூடாது. பகவத் கைங்கரியத்தை தவிர வேறு சம்பந்தம் கூடவே கூடாது ஆச்சாரியனுக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் தான் தீங்கேதும் இல்லாத ஆச்சாரியன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட தீங்கேதும் இல்லா இன்னும் அது அர்த்தம் தெரிவிக்கிறார். அதாவது இன்று நான் ஆச்சாரியனா இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரன் தார், அவரிடத்துல பிரேமை குறையவே கூடாது. நல்லா ஞாபகம். சில பேர் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆச்சாரத்தில் ரொம்ப பிரேமமா இருப்பார். வாஸ்தவம் பிரேமமா இருக்க வேண்டியதான், ரொம்ப பிரேமமா இருப்பார். ஆனா அவருக்கு ஆச்சாரம் இருப்பா இல்லையா, அவருக்கு ஆச்சாரம் இருப்பா இல்லையா, அவருக்கு ஆச்சாரம் இல்லையா, அவரிடத்துல எல்லாம் ஒன்றும் பெருசா பிரேமமா தெரியாது. ஏன்னா இதை சுவாமி நேரே ஆச்சாரம் தானே. திரும்ப பெரிய நேரே ஆச்சாரம் யாரு? பெரிய திருமணத்துல உபதேசம் தான் நேரே ஆச்சாரம் சொல்லியிருக்கு. அதனால நேரே ஆச்சாரனா இருக்கக்கூடிய என்னுடைய ஆச்சாரனை நான் பூர்ணமா நான் அனுமதிக்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளவு அனாவசியமா தேவையில்லையேன்னா இல்ல, இந்த ஆச்சாரத்துல எத்தனை நீ பரிவு வச்சுருக்கியோ அதே பரிவு இன்னும் கேட்டா இதை காட்டிலும் அதிகமான பரிவு. ஏன் புறத்தாழ்வாடத்துல காட்டிலும் எம்பெருமான இடத்துல பரிவு அதிகமா இருந்தது யாருக்கு? திருவரங்கத்தமதனாருக்கு. திருவரங்கத்தவன் நேரே ஆச்சாரியன் குறத்தாழ்வான் தான். குறத்தாழ்வானாக இருந்தாலும் அவர் காட்டி கொடுத்தவர் நம் ராமானியர் திருவடியை 10 சொன்னவனே பூமன்னமாது பொருந்தியமாறு என்று 108 பாசனங்களை அனுகிரகித்தது சுவாமி எம்பெருமானாருக்காக தான். எதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப ஆச்சாரியன் இது அப்படிப்பட்ட தீங்கி இல்லாத வந்தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் திருவுள்ளத்துக்கு அனுகூலமா இருக்கணும். அப்படின்னா ஆச்சாரியனுக்கு பிரியமானது எது உண்டோ அதை நடத்தணும், அதை கைங்கரியம் பண்ணணும். அந்த மடத்தையோ திருமாலையோ அவருக்கு என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் பண்ணி ஆச்சாரியனாலே அவருக்கு எத்தனை சிற்சூஷை பண்ணணுமோ. அப்ப இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஆச்சாரியன் திருமாலையே படியாக கிடப்பா. அவள் துணி துவைப்பா, அவளுக்கு தலையை பண்ணி கொடுக்கறது, அவளுக்கு மற்ற காரியங்கள் பண்றது, அவள் சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில தான் ஆச்சாரம் பண்ணணும். ஏன்னா ஆச்சாரனுக்கு தீங்கே ஐஸ்வர்யத்தை எதிர்பார்த்தாதான். இவர் தான் இருந்த இடத்துல இருந்தே கெட்டது இல்லாம எல்லாத்தையும் தள்ளி விடணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர் தான் ஆச்சாரன். ஆகையால் ஐஸ்வர்யம் 2 பேரையும் கெடுத்து விடும், ஆச்சாரனும் கெடுத்து விடும், சிஷ்யன். அதனால் அதை எதிர்பார்க்கதே. ஆக ஆச்சாரனுடைய தேகத்தை ஆசையுடன் நோக்கணும், சிஷ்யன் நோக்கணும்.
அளவந்தார் இருந்த காலம், நம்பில் எழுந்திருந்த காலத்துல அவெல்லாம் அளவந்தார் தீர்த்தமாட்டு திரும்பி வரைச்சு அவ முதுகுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த தீர்த்தம் வரக்கூடிய தன்மையெல்லாம் அப்படியே பார்த்து 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 தொடச்சுட்டே வராளாம் அவள் சிஷ்யர். அதைத்தான் நம்பில்லை பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பது அற்றுமிக்க ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகள் செய். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அப்படின்னா நம்பில்லைக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணுவாரா. என்ன கைங்கரியம் பண்ணுவாருன்னா ஒண்ணுமில்லை, அவர் தீர்த்தமாட்டி வரும்போது குளிச்சுட்டு வரும்போது பின்னாடி வேர்வை துளிகள் இருக்கும், அதை தொடச்சுட்டே வருவாராம். அந்த கைங்கரியத்துக்காகவே நான் இன்னும் இருக்கணும், இந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கணும்னு பிரார்த்தித்து அதுக்குண்டான மருந்தை வாங்கி சாப்பிட்டார்னு பூர்வாச்சாரிய தன்னுடைய குரு பரம்பரை பிரபாவத்தில் எழுதி வச்சிருக்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மோர்முன்னார் ஐயர்னு ஒரு பெரியவர். அவர் என்ன, அவர் பேரே மோர்முன்னார் ஐயர்னு பேரு. என்னன்னா ஆச்சாரியன் சாப்பிடுவார். ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும். ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணுமோ, அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே முதல்ல குழம்பு போட்டுருவார், அப்புறம் சாத்து மருந்து போட்டுவார், அதுக்கப்புறம் மோராமந்து போட்டுவார். மோராமந்து போட்டு சாப்பிட்ட உடனே அடுத்து இந்த சிஷ்யன் சாப்பிடணுமோனோ, சிஷ்யன் சாப்பிடணும்னா அந்த மோரமுது பிரசாதம் அங்க இருக்குமோனோ, கொஞ்சம் இருக்குமோனோ, அந்த மோரமுது பிரசாதத்துக்குள்ளே குழம்பு விட்டாச்சுன்னா மோரமுது பிரசாதமும் குழம்பு பிரசாதமும் ரசிக்காது, ஒன்றுத்துக்கு ஒன்று இணையாது. இணையாதபடியா என்ன பண்ணுவார்னா முதல்ல சாத்தை போட்டுண்டு அவர் மோர் விட்டுண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு சாப்பிடுவார். அதனால அவருக்கு பேர் என்னன்னா மோர் முன்னார் ஐயர்னு பேர். மோர் முன்னார் ஐயர். மோரை முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, மோரை முன்னாடி சாப்பிடலன்னா ஆச்சாரியன் சாப்பிட்ட மோர் பிரசாதத்துடைய ரசம் மாறி போயிடுறதுனோ. அவர் சாப்பிட்ட மோர் பிரசாதத்தின் ரசம் அவர் எப்படி சாப்பிட்டாரோ அதை போலவே அந்த ரசம் இருக்கணும்னா இவரும் அதே மோர் பிரசாதத்தை சாப்பிடணுன்றதுக்காக அவர் அதே போல பண்றான்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால மோர் முன்னார் ஐயன்னு தெரிவிக்கிறார். ஆக ஆச்சாரியன் சாப்பிட்ட ரசம் இருக்கணும் இல்லையா. ஆச்சாரியன் பிரியத்தை நடத்துவதுதான் சிஷ்யனுக்கு கர்த்தவியம். அதாவது நாம் இப்ப எல்லாத்தையும் வேலைக்கார வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் இங்க வேணுமா, அதுக்கு வேலைமா, அதுக்கு வேணுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் வேலைக்காரன் இருக்கான். ஆனா ஒன்றே ஒன்றத்துக்கு பார்த்தா வைக்கல. எதுக்கு வைக்கலன்னா வேலைக்காரன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எதுக்கு வைக்கல, சாப்பிடறதுக்கு வைக்கல. மற்றதுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், மற்ற எல்லாத்துக்கும் வேலைக்காரன் வச்சுட்டு இருக்கோம். ஆஹா சந்தியாவனம் பண்ணணுமா, வேலைக்காரனா, அதெல்லாம் சந்தியாவனம் தனக்கு தானே தான் பண்ண சொல்ற, அதெல்லாம் வேலைக்காரனா வச்சுக்க முடியாது. இதுக்கு சொல்லுவேன்னா அதே போல காமானுபவத்துக்கும் தனக்கு தானே பண்ணிக்கிறான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இதைத்தான் தெரியும், ஆள் வைப்பது கூடாது. அப்ப ஆச்சாரனை பற்றி அர்ச்சனம் பண்ணணும், சேவிக்கணும், அவர் பெருமையை பாடணும், தியானம் பண்ணணும், அவர் திருநாமங்களை ஜமிக்கணும், அதுக்கு மேல அவரை வணங்கணும், பக்தியோட அவர் கூட இருந்துட்டு அவருக்கு எல்லா விதமான கைங்கரியம் பண்ணி அவருடைய பிரதிபக்தி அவன் பக்கல் பிரேமயுக்தனாய் இருப்பாய். இது ஆச்சாரனுக்கு கொடுக்கிறீங்களே. ஆக தேங்கி தீங்கியதும் இல்லாத தேசிகன் தன் சிந்தைக்கு இதுதான் ஆச்சாரன் படிவர்கள். இது கிடைத்தாலும் கிடைக்கலாம், ஆச்சாரியன் கிடைப்பது துர்லபன்னு பூர்வாச்சாரம் எழுதி வச்சுக்கிறார். பெரிய நிதி, பெரிய நிதியை கூட கிடைக்குமா, ஆனா ஆச்சாரியன் கிடைப்பது என்பது துர்லபத்திலும் துர்லபம். ஆக மனுஷிய பிறவி எடுப்பதே ஆச்சரியம். அதற்கு மேல மோட்சத்தில் இச்சை வந்தது அதை விட ஆச்சரியம், அதை விட ஆச்சாரிய விமானம் வந்து அதை விட ஆச்சரியம். அப்படி இருக்கச்சே ஆச்சாரிய விமானம் பிரதானம். ஆக மோட்சம் ஏது, ஆச்சாரியத்திலே பக்தி இருந்தால், கைங்கரியம் இருந்தால், பரிவு இருந்தால். இப்படிப்பட்ட பரிவுதான், இதை பத்தி தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே பாங்காக நேரே பரிவுடைவோர். பரிவு இருக்கணும். ஆச்சாரத்துல பரிவு எப்படி இருக்கணும்னா பகவானை காட்டில் அதீதமான பரிவு இருக்கணும் ஆச்சாரணத்துல. ஏன்னா பகவான்ல பரிவுன்னா சுதந்திரனாக இருக்கக்கூடிய இடத்துல பரிவு, ஆச்சாரணத்துல பரிவுன்னா பரதந்திரனாக இருக்கக்கூடிய இடத்துல பரிவு. பரதந்திரனாக இருக்கக்கூடிய பரிவு தான் மேம்பட்ட பரிவு, சுதந்திரனாக இருக்கக்கூடிய பரிவு சுமாரான பரிவு தான். அதைத்தான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். ஏன்னா இதுல வந்து ஆச்சாரிய அபிமானம் இல்லாமல் பகவத் கட்டாட்சமோ பாகவத கட்டாட்சமோ பரிபூர்ணமா நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஆச்சாரிய பிரேமம் இருந்தால்தான் உலகத்தில் இருக்கிற சௌக்கியமாக வாழ்றான். இந்த பாருங்க, ஆச்சாரிய அபிமானம் இருந்தா இங்க இருக்கச்சே சௌக்கியமா வர்றான், இங்கிருந்து அங்க போனதுக்கு அப்புறம் சௌக்கியமா இருக்கான்றார். ரெண்டு இடத்துலயும் சௌக்கியமா இருக்கான்றார். இங்க இருக்கச்சே சௌக்கியமா இருக்கான், அங்க போனதுக்கு அப்புறம் சௌக்கியமா இருக்கான். எப்படின்னா பரமத்து போன இங்க இருக்கச்சே ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணிண்டு ஆனந்தமா இருக்கான். ஏன் சுவாமி அந்த மாதிரி பெருமாள் கைங்கரியம் பண்ணி ஆனந்தமா இருக்க முடியாதன்னா, பெருமாள் கைங்கரியம் பண்ணலாம், பண்ணினதுக்கு அப்புறம் அவர் ஏத்துண்டு நன்னா இருக்குன்னு சொல்றாரா. நன்னா பண்ணினேன், ரொம்ப நன்னா இருக்கு, நாளைக்கு இதே மாதிரி பண்ணு, இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணலாம், இன்னும் நன்னா பண்ணலாம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாயமே அப்படி இந்த வார்த்தையெல்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் பெருமாள்கிட்ட வருமானா அதே புன்முறுவல். நீ பண்ணாலும் புன்முறுவல் அதே, பண்ணலைனாலும் புன்முறுவல் அதே, என்ன பண்ணாலும் புன்முறுவல் அதே புன்முறுவல். அவற்றின்னு மாறுமானா
மாறவே மாறாது. ஆனா ஆச்சாரனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா, என்னம்மா பண்ணிருக்க, என்ன பண்ணி இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணிருக்க அப்படின்னு அப்ப 2 பங்கு. அப்ப நம்ம கைங்கரியம் பண்ணும்போது ஒரு ஆனந்தமா இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம் இங்கேயே கிடைக்கிறது. இந்த ஆனந்தம் ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்கணும். அந்த ஆனந்தம் இங்கேயே கிடைக்கிறது. சரி சுவாமி, இங்கேயே சாஸ்வதமா இருக்க முடியாது சுவாமி, அங்க போய்தானே ஆகணும். அங்க போன உடனே என்ன நினைப்பானா, ஓ ஆச்சாரியன் தான் என்ன ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கார், அதனால வந்தேன், இங்க வந்து ஆச்சாரிய கைங்கரியம் தான் நினைப்பானா. இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இந்த ஒரு சின்ன விசாரம் சொல்றேன். நாளை அடுத்து இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்ப இங்க ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியாச்சு. இப்ப ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியமா அல்ல பகவானுக்கு கைங்கரியமா? ஸ்ரீவைகுண்டம் போனாலே ஆச்சாரியன் எங்க சுவாமி, அங்க இருந்து அங்க போனவனே என்ன பகவானுக்கு கைங்கரியம் எல்லா சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. அங்க போன அனுபவ ஜனித்த பிரீத்தி காரித கைங்கரியம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அப்படி இருக்காச்சு அங்க பகவானுக்கு தானே கைங்கரியம், ஆச்சாரன கைங்கரியம் இல்லையே அப்படின்னு தோணும். அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகாஷாதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமணி விலோக்கிய விசீதமத்திர சிந்தித்துவா. அதுதான் தோல் மாற மாட்டேன்னு சொன்னாரு சுவாமி ஆள வந்தார். நான் இங்க எப்படி நாதமணிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதே கைங்கரியம் தான் அங்கேயும் பண்ணுவேன்றார். அப்ப அங்க நாதமணி கைங்கரியம் பண்றாரான்னா நாதமணிக்கு தான் கைங்கரியம் பண்றாரு. அது என்னமா சுவாமி இருக்குன்னா, அங்க நாதமணிகள் யாருன்னா பகவான் திருவடிதான் நாதமணிகள். அதான் முதல்லயே பார்த்தேன், பகவானுடைய திருவடிகள் தான் ஆச்சாரியன். அப்ப பகவானுக்கு பண்ணாலும் ஆச்சாரியனுக்கு பண்றா போலதான் அர்த்தம். அதே போல ஆச்சாரனுக்கு பண்ணா பகவானுக்கு பண்றா போல அர்த்தமானா அது பூர்ணமா கிடையாது, வச்சுக்கலாம். ஆனா ஆச்சாரம் பண்றச்ச என்னன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. ஆனா பகவானுக்கு பண்ணும்போது அந்த சந்தோஷம் அங்க கிடைக்கும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏன்னா அங்க பிரத்யட்சம் விபவத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க பண்றச்சு விக்கிரகத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். விக்கிரகம் சிரிக்குமா அழுமா ஏதாவது சொல்லுமா நன்னா பண்ண தோல் தட்டி கொடுக்குமானா ஒன்றும் கொடுக்க போறது இல்லை இல்லையா. அதனால இதுதான் பரமபத்துல அங்க போனதுக்கு அப்புறம் அவர் திரும்பி பார்க்க போது இருந்தாலும் போதும் என்கிற சௌக்கியமா இருந்தாருன்னா அங்க கிடையாது. ஆனா இங்க பரிபூர்ணமா இருக்கா அந்த சுகம் இங்க இருக்கு. அப்படிப்பட்ட நிலைதான். அதனாலதான் இங்கே இங்கே நல்லா இருக்கு, அங்கேயே நல்லா இருக்கு. இங்க எப்படி கிடைக்காது, ததியாராதனையோடு ஸ்ரீயோடு முக்கியமா இங்க கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க ஆச்சரியமா எல்லா விதத்திலையும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம், ததியாராதனை பண்ணிக்கலாம். அதே போல பகவான் ஆச்சாரனுடைய சேர்த்து பேசிக்கலாம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரன்னு என்னென்ன உண்டு எழுது உண்டு அத்தனையும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்க உண்டு. அங்க அது உண்டான்னா அங்க அது கிடையவே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட நிலை தான். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படிப்பட்ட பிரீத்தி. ஆனால் இங்க இங்க குடிக்கிற இங்க இருக்கச்சே என்ன இருக்கு, எது வேணா பண்ணலாம். வையம் மண்ணு வீட்டிலிருந்து மின்னும் ஆழ்வார் மண்ணூடே அப்படின்னு தாராளமா அங்க போய் காலட்சேபம் பண்ணலாம். காலட்சேபம் பண்றது மட்டும் இல்ல, அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் கைங்கரியம் பண்ணலாம், இங்கேயும் கைங்கரியம் பண்ணலாம். அப்ப இவ்வளவு தூரம் நம்மை பெருமாளுக்கு நன்றி செலுத்த வாழ்ந்தோமே, இந்த வாழக்கூடிய ஒரு தன்னையில இப்ப ஆச்சாருடைய அபிமானத்தால கிளம்புறோம். ஆச்சாருடைய அபிமானத்தால கிளம்புறோம்னாலே இந்த கிளம்பி போறோமோ போர்ச்சே எப்படி போறான்னு பாருங்க. அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, அந்தமிழ் பேரின்பத்து அதுதான் ஓங்கார தேரின் மேலேறி, ஓங்கார தேரின் மேலேறினர். இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்புறச்சே எப்படி கிளம்புறது, சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா 2 கர்மாவும் தொலைஞ்சாதான் கிளம்ப முடியும். இவன் எப்ப சரணாகதி ஆயிடுத்தோ, சரணாகதி ஆனவனே சஞ்சித கர்மா பூர்த்தியா தொலைச்சிடறான். அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா மட்டும்தான் உண்டு. பிராரப்த கர்மாவும் தான் வாழ்கிற நிலைத்திலே ஆச்சாரிய அபிமானத்தோடு இருக்கும்போது அங்க பிராரப்த கர்மாவையும் சேர்த்து தொலைச்சிடறான். தொலைச்ச உடனே ஆச்சரியமா ஒரு நிலையோடு ஓம்காரங்கிற ஏதாவது சுஷும்னா நாடி 101 நாட வழியாக தான் சிறக்கபாலத்தை உடைச்சுன்னு தான் இந்த பெரிய புறப்படுறது ஆத்மா. 101வது நாடி, இந்த நாடியிலேருந்து கிளம்பி போறது அச்சிராகதி மார்க்கத்தை தான் போறது. அப்ப போறச்சே உபனிஷத்து அவகாசதி அழகா தெரிகிறது. ஓம்காரம் என்னும் தேலின் மேலேறி, ஓம்காரம் அப்படின்னா ஓம்காரன்னு ரதமா, அந்த ரதத்தின் மேலே ஏறி உட்காந்துக்கிறானா. மனசு என்னும் சாரதி, மனசு சாரதி இல்லையா, மனசு என்னும் சாரதி ஓம்காரனை தேர்ல உட்கார்ந்துட்டு அமர்ந்துட்டு மனது என்னும் சாரத்தை செலுத்தி கொண்டு போய் சேர வேண்டிய ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி பிரயாணப்படுறான். ஆனந்தமா போறான். போர்ச்சே ஆர்த்தி பிரபந்தத்தை மடவாளமாக தெரிவிக்கிறார். இந்த உடல் விட்டு இரவு மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கடிந்து இடையில் ஆவரணம் ஏழும் போய் அழகா விரதையில் குனித்து அங்கு அமானவன் ஒளிக்கொண்ட சோதியமாய் பெற்று ஸ்ரீவைகுண்டம் போய் அடைகிறான். அடைஞ்ச உடனே போற வழியெல்லாம் சாந்தோகு சொல்லுது அர்ச்சிசு அகசு. அர்ச்சிஸ்ன்னு அர்ச்சிஸ் என்ற ஒளிலோகத்துக்கு முதல்ல போறான். அதுக்கப்புறம் அகஸ் என்று சொல்லக்கூடிய பகல் பொழுதுக்கு போறான். இது 2வது லோகம். அடுத்து சுக்லபக்ஷம்.
கிட்டத்தட்ட 12 லோகத்துக்கு போறான். உத்தராயணம் என்ன, பகல் பொழுது என்ன, மாசம் என்ன, சம்மஸ்தரம் என்ன, இந்த மாதிரி இந்த நிலையில போயிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்தந்த அபிமானி தேவை. உத்தராயணம் தட்சிணாயணம்லாம் ஓ இங்க இருக்கே சுவாமி அதுதான் அங்க இருக்கான்னு அப்படி இல்லை. உத்தராயணம்ன்ற ஒரு ஒரு கால தேவதைக்கு அபிமான தேவதை இருக்கக்கூடிய வாழ்கிற இடம் அந்த உத்தராயணம். தட்சிணாயனம் தட்சிணா இங்க போறது, தட்சிணா வேற வேற தேசம், அது வேற தேசம். அப்ப உத்தராயணம் அதே போல சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷன்றது இங்க காலதேவதை இருக்கு இல்லையா, இந்த காலதேவதை அபிமானி தேவை வாழக்கூடிய இடத்துக்கு சுக்லபக்ஷன்னு பேரு. அப்ப சம்மஸ்திரம் என்ன, வாயுலோகம் என்ன, உத்தராயணம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு விதமா போயிட்டே இருக்கான். அதை போயிட்டு இருக்கும்போது வாசலில் வானவர் வானவர் மாதவன் தமரவர் வாசலில் வானவர்னு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல போச்சு அவ கூப்பிடலாம். அவன் கூப்பிட்டு ஒருத்தரும் எமதிடம் புகுத வென்று இங்க வாங்கோ இவங்களுடைய திருவடியை இங்க பரிசம் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் அர்ச்சராஜ் மாத்திரம் ஒவ்வொருத்தரும் பூர்ண குங்கம் காட்டி அவ உள்ள அழிச்சு, சரி சுவாமி இல்ல உள்ள அழிச்சுன்னு போறேன்றாலே தன்னை அழியாக இருந்து போறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகுமான்னா அடுத்த க்ஷணமே இங்க எப்ப இங்கிருந்து இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடு யோகி கிளம்பின உடனே அடுத்த க்ஷணத்தில் அமானவுடைய கரஸ்பர்சம் பட்டு மேலே ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்து அங்க சதாபஸ்யஞ்ச சூரியகா என்று சொல்லக்கூடிய அந்த தன்னையிலே அங்க கைங்கிரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அர்ச்சராஜ் ஒவ்வொருத்தரும் பூர்ணமுகம் காட்ட அழைக்கிறா இல்லையா, பாசுரத்தில் செழுங்கதிர்நூடு போய் அப்படின்னா சூரிய மண்டலத்துல கிரணம் இருக்குல்ல, அந்த கிரணத்தின் துவாரா தான் போறான். இங்க ஆத்மா கிளம்பணும்னாலே ஆத்மாவுக்கு சரீரம் இருந்தால் தான் கிளம்ப முடியும். அந்த ஆத்மா அசரீரியா கிளம்ப முடியாது. சரீரம் இருக்கானா சரீரத்தை இங்கே வீழ்ந்துருத்த சொன்ன சரீரம் ஒரு சூஷ்ம சரீரம் கிடைக்கிறது. சூஷ்ம சரீரத்தால போறான். சூஷ்ம சரீரம் என்னமா கிடைக்கும், கர்மா தான் தொலைஞ்சிட்டு, கர்மா தொலைஞ்சாச்சுன்னா சரீரம் கிடைக்குமான்னா கர்மா தொலைஞ்சாலும் கர்மாவின் மெச்ச பாதி இருக்கக்கூடிய இந்த வாசனை பெருங்காய டப்பான்னு சொல்லுவா பாருங்க, அந்த வாசனை இன்னும் போகலையாம். அந்த வாசனை எங்க போகும்னா விரஜா நதியில தீர்த்தமானதான் அந்த வாசனை போகுமா, கர்மாவின் வாசனை. அந்த கர்மாவின் வாசனை போகாம இருக்கிறபடியாலே என்ன ஆகுது, அதனால ஒரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரம் தான் சூஷ்ம சரீரம். அந்த சூஷ்ம சரீரத்தை வைத்துக் கொண்டு அதாவது இரவியின் சூரியனுடைய கதிர்களிலே கிரணங்களிலே பிரயாணப்படுறான். சூரியனின் கிரணங்களிலே பிரயாணப்படுறச்சு அந்த பிரயாணத்தை மீட்டுக்கொண்டு நேர அர்ச்சிஸ் மார்க்கமாக ஸ்ரீவைகுண்டம் போறான்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஒருவேளை ராத்திரில போயாச்சுன்னா என்ன சுவாமி பண்றது, பகல்ல போனா சூரிய கிரணங்களை அதை பாதையா கொண்டு போறது, இப்ப ராத்திரில போயாச்சுன்னா சூரியன் ராத்திரியும் உண்டு பகலும் உண்டு அன்னைக்கே எழுதி வச்சார் சுவாமி. சூரியன் இன்னைக்கு மட்டும் இல்ல ராத்திரிலையும் உண்டு, வேற ஊர்ல இருக்கான தவிர. அதனால்தான் ராத்திரில மட்டும் சூரியன் இல்லைன்னா அப்படியே குளிர்ந்து எல்லாம் வெட்டிச்சு போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப சூரியன் இடத்துலயும் உண்டு. அதான் தேரார் நிறைகதிர்வான் மண்டலத்துக்கு அப்ப அப்படிப்பட்ட தேரின் மேலேறி செழுங்கதின் ஊடு போய் அச்சாவதாரம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை மாறி அங்க இருக்கக்கூடிய தன்மைக்கு அவன் போறான். போய் அங்கிருந்து அங்கே மட்டும் இல்ல சூரிய மண்டலத்துக்கு, அதாவது நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயம், அதாவது இந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் சந்திர மண்டலம் பின்னாடி சூரிய மண்டலம் தான் முன்னாடி. ஆனா விஞ்ஞானிகள் பிரகாரம் சந்திர மண்டலம் முன்னாடி சூரிய மண்டலம் பின்னாடி. இது இந்த கண்ணனுக்காக ஒரு மதம் இருக்கு பாருங்க, அந்த மதத்தவர்களை இதை ஒத்துக்கவே இல்லை. அவ போனதே சந்திர மண்டலமே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அப்படியே போய் ஒவ்வொரு லோகத்துக்கு போய் அடுத்து வித்யுல்லோகம் என்று சொல்லக்கூடிய மின்னல் லோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை அடைகிறான். வித்யுல்லோகத்துக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய மின்னல் பேர் தான் அமானவன் பேரு. அவன் தன்னுடைய கரஸ்பரத்தை பிடிச்சிருந்தான் அவர் தான் ஐஷன் போறார். ஒவ்வொரு லோகமா ஐஷன் போறார். ஐஷன் போயிட்டு அங்கிருந்து நேரா விரஜானையில கொண்டு போய் தீர்த்தமாடுறார். விரஜானையில விடுறார். விரஜானையில கொண்டு போய் தீர்த்தமான அந்த விரஜானிலும் தன் கையால பிடிக்கப்பட்டு மேலே ஏறார். மேலே ஏறி அமானவர் கரஸ்பர்சம் பற்றி ஏறி மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலை தீண்டில் அமானவன் நம்மை கரத்தாலை தீண்டல் கடந்து சொல்லக்கூடிய அமானவனுடைய கரஸ்பர்சம் படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க மணவாளமாவுடைய திருவடி அவருடைய பொன்னடியாமி செங்கமல என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவடியை தன்னுடைய தலைமையில சிரசால வகித்தோம் என்றால் அமானுடைய கரஸ்பர்சம் பட வேண்டிய அவசியம் இல்லை, தன்னடையே ஒரு மோட்சம் போறான்னு சொல்லியிருக்கு பூர்வாசர் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி அங்கிருந்து கிளம்பின உடனே அமானவுடைய கரஸ்பர்சம் பட்ட உடனே அந்த பட்டு விட்டு விரஜனை தீர்த்தமாடு எழுந்துகரிச்சு இவருக்கு அப்ராகிருதமான திருமையினு கிடைக்கிறது. அந்த அப்ராகிருதமான திருமையை கிடைச்ச உடனே அங்க இருக்கிற அப்தர ஸ்ரீகள்லாம் இவருக்கு அலங்காரம் பண்றாங்க. சதம் பாலஹஸ்தாகா, சதம் சூர்ணஹஸ்தாகா, சதம் வாசோஹஸ்தாகா, சம அஞ்சனஹஸ்தாகான்னு 500 அப்தர ஸ்ரீகள்லாம் வந்து பதியினில் பாங்கினில் பாதங்கள் கடிவினில் நிதியும் நற்சின்னமும் நிறைகுட விளக்கமும்
மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு பூர்ண கும்பத்தை ஏற்றுக்கொண்டு வந்து 100 பேர் புஷ்ப அலங்காரம் பண்றா, 100 பேர் சந்தன அலங்காரம் பண்றா, 100 பேர் வஸ்திர அலங்காரம் பண்றா, 100 பேர் மை தீட்டுறா, 100 பேர் அப்படியே ஒவ்வொருத்தரும் அலங்காரம் பண்ணி ஆதிவாசர்கள் அழைத்து கொண்டு போறா. இப்ப முதல்ல அமானுவன் இங்க அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து எழுந்த உடனே இவனுக்கு அப்ராகிருதமான திரிவேணி கிடைக்கிறதுனும், அப்ராகிருதமான திரிவேணி கிடைச்ச உடனே இவனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஆத்மாவுடைய உண்மையான தன்மை வந்துடுறது. ஆத்மாவுக்கு உண்மையான தன்மை என்னன்னா சௌந்தர்யா. இப்ப திருமேனின்னு மோட்ச சொல்லாலிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ரூபத்தை அநேகமா இவன் பெத்துறான். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ரூபத்தை அநேகமா பெத்துண்டு அது மட்டும் இல்ல அஷ்டவிதமான கல்யாண குணங்கள் பெறுகிறான். அபகத பாப்மா, விஜரகா, விமுர்த்துகு, விசோககா, விஜிகிஸ்தகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான கல்யாண குணங்கள் பெறுகிறான். மேலும் இத்தனை நாள் இவன் இருந்தது சத்துவம் என்ன, ரஜஸ் என்ன, தமோகுணம் என்ன, இந்த முக்கணத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மிஸ்ர சத்துவமான உடல் இந்த உடல் போய் சத்துவமயமான பூர்ணமான ஆச்சரியமான திருமேனி கிடைக்கிறது. அங்க போனோடனே பகவத் அனுபவத்துக்கு போறான். பகவத் அனுபவத்துக்கு போனோடனே அந்த அனுபவத்துக்கு போன அங்க போய் கீழே விழுந்து சேவிக்கிறான். முதல்ல அந்த சீவைகுண்டம் அந்த உள்ள நுழையத்தையே கீழ் வந்து சேவிக்கிறான், மறுபடியும் கீழ் வந்து சேவிக்கிறான், மறுபடியும் கீழ் வந்து சேவிக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் கீழே விழுந்து சேவித்து நேராக பெருமாளை பிரதட்சணம் பண்ணி அங்க அந்த பெருமாளைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதட்சணம் பண்ணிட்டு மேல அந்த அந்த ஆதிசேஷனுடைய பரியங்கம் ஆதிகேஷ பரியங்கத்துடைய திருக்காலில வைத்து மேல வைத்து தொகித்து கொண்டு மேல பகவானுடைய திருமணியில போய் உட்கார்றான். அப்படி உட்கார்றான்னா அக்ரூரை ஆலிங்கனம் பண்ணா போலே, ஹனுமானை ஆலிங்கனம் பண்ணா போலே பகவான் ஆலிங்கனம் வைக்கிற அந்த ஜீவாத்மான ஆலிங்கனம் பண்ணி கொண்டு நீ யார் நீ யாருன்னு கேட்கிறான். நீ யாருன்னு கேட்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நான் உனக்கு சரீரம் என்று சொல்லக்கூடிய ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேட்கிறான் இந்த ஜீவாத்மா. கேட்டோடனே அப்ப இந்த ஜீவாத்மா சொல்றான், இப்பவாது வந்தேன்னு. இத்தனை நாள் வராது போகட்டும், இப்பவாது வந்தேன்னு, வந்ததே ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லு. அப்ப அத்தனை தூரம் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு தூரம் அங்க இருக்கக்கூடிய பிரம்மாலங்கார குர்வந்தி இந்த நிலையில இதெல்லாம் பண்ணிட்டு ஆழ்வார் புதுசா என்னென்ன சொல்றோம் அதற்கு தகுந்தாற் போல அனுபவிக்கிறான் இல்லையா. அந்த அனுபவம் எதனால கிடைக்கிறதுன்னா ஆச்சாரிய அபிமானத்தாலே கிடைக்கிறது. அந்த இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானம் சுகமும் துக்கம் மாறி வராது. ஆனா பகவத் அனுபவம் தான் சுக துக்கங்கள் மாறி வரலாம். ஆச்சாரிய அனுபவம் இருந்தால் சுகதுக்கம் மாறி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட வாய்ப்பு வராமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை இங்க தெரிவிக்கிறார். தெரிவித்து அதற்கு மேல ஆச்சரியமான சார்ந்த இருவல்வினைகளும் தெரிவித்து மாய பற்றறுத்து தீர்த்து தன்பால் மனம் வைக்க தெரித்தி வீடு திருத்துவான்னு தெரிவிக்கிறார். வீடு திருத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா ஆச்சரியமா இங்க ஒரு ஜீவாத்மா வரானாலே பகவான் நாமெல்லாம் யாரா மாட்டு பொண்ணு கல்யாணம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆறுதுன்னு சொன்னாலே உடனே வெள்ளை அடிச்சு என்னென்ன பண்ணணுமோ அந்த வீட்டுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுவோம். அதே போல புதுசா ஒரு ஜீவாத்மா வரானா வீடு திருத்துவானார், வெள்ளை அடிப்பாராம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு வெள்ளை அடிப்பாருன்னா அவன் ஆழ்வார் வராருன்னு சொல்லிட்டு வெள்ளை அடிக்கிறாராம் பெருமான். போனதை வந்ததுன்னா சரி பார்த்து வெள்ளை அடிக்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே பெருமான் ஆனந்தமா இருக்க வைகுண்டேத்து பரையலோகே சியாசாத்தம் ஜெகத்பதிக்கு ஆஸ்தியை விட்டு வரிச்சாம பக்தேகி பகவதை சகா என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான உரைகளிலே மேலும் ஒரே கொடைக்கீழே வைப்பானாம் பகவான். பெருமாளும் பிராட்டியும் ஆனந்தமா வெண்கொட்ட கொடைன்னு சொல்லக்கூடிய ஒரே கொடை ஏக சக்கராதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே ஜெகத்காரணம் நானே என்று சேவிக்கக்கூடியது சேவை கொண்டிருப்பான. அதே சேவை இங்கேயும் சேவிக்க முடியும்னா சேவிக்கலாம். சேவை கொண்டு சேவிக்கலன்னா கண்ணுமில்லை. காஞ்சிபுரத்துக்கு போயாச்சுன்னா கச்சி நகர் வாழ் அந்த கச்சி நகர் வாழக்கூடிய அந்த நிலையிலே என்ன தெரிவிக்கிறான்னா ஆச்சரியமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அந்த நிலையிலே என்ன தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், கச்சி நரையில இருக்குல்லே நீ பேசுறது அவளுக்கு கேட்க மாட்டாங்க. கச்சி நகர் வாழ் நீ பேசுறது அவளுக்கு கேட்க மாட்டாங்க. ராமன் பேசுறது
சத்தம். ம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்வி தானே. அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஏக சக்கராதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே இங்கேயும் அனுபவிக்கணும்னு அனுபவிக்கலாம். எப்படின்னா காஞ்சி கச்சி நகரிலே தேவப்பெருமாளும் பெருந்தேவித்தாவையனும் மகா நவமி அன்று ஆச்சரியமான மகா நவயம் என்று காஞ்சி பெருந்தேவித்தாயாரும் பேருளாள பெருமானும் ஒரே குடையிலே இருப்பார். வெண்கொற்ற குடைன்னு சொல்லக்கூடிய மகாநவமி, அதாவது நவராத்திரி மகாநவமி இருக்கு இல்லையா, அந்த நவம் என்று ஆச்சரியமான ஒரே ஏக சிம்மாசனத்திலே ஒரே வெண்பெற்ற குடையிலே ஆச்சரியமாக இருப்பா. அந்த வெயில் அப்படிப்பட்ட ஐதாயாம் ஐதிக்கும் குரோர் உபாயத்தான் செய்யக்கா என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே அங்கே ஆச்சரியமான ஆறாவது பிரகரணம் சொல்லப்பட்டது. அந்த ஆறாவது பிரகரணத்திலே என்ன சொன்னார்? மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கரிலும் பிரேமம் கிரகவுண்டானால் அது காரியகரம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரனான ஈஸ்வரனை பற்றினால் காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட காரியம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாசுரம்தான் தீங்கேதுமில்லா தேசிகந்தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரனோடு போய் சேருவரே அந்தாமந்தான். அப்படிப்பட்ட அந்தாமந்தான் என்று அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலே போய் சேருவார். எப்படி போய் சேருவார்? ஆச்சாரிய அபிமானம் இருந்தால் நிச்சயம் மோட்சம் உண்டு. அதே பகவத் அபிமானம் இருந்தால் நிச்சயம் மோட்சம் உண்டு என்கிற நம்பிக்கை உண்டு. ஆனால் அதுல சிறு துளி நம்பிக்கை மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு காரணங்கள் இருக்கு. ஏனால் பகவான் சுதந்திரனானபடியாலே, ஆனால் ஆச்சாரியன் பரதந்திரனானபடியாலே அந்த ஆச்சாரியன் விஷயத்துக்கு இங்கும் அனுபவிக்கலாம் அங்கும் அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் இரண்டு இடத்திலுமே ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை போல இந்த இருள் தரமான ஞானத்தில் அனுபவிக்கலாம் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட அனுபவம் பரிபூர்ணமான மனம். அந்த அனுபவத்தை தான் சுவாமி வில்லலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சனம் பூஷணம் என்கிற கிரந்தத்திலே ஆச்சரியமான 6 பிரகடனத்தாலே புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தத் அதிகாரி கிருத்தமஸ்ய சத்குரூப சேவனம் ஹரிதயாம் ஐதிகிம் குரோர் உபாயதாஞ்சயக வச்சனபூஷணே அவதது ஜகத்குரும் சமாஸ்ரயே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்ருதி இதிகாச புராணங்களாலே என்று தெரிவித்தார். கடைசி சூத்திரம் அதே வேதார்த்தம் அறுதியிடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று தெரிவித்து அந்த ஸ்ரீவச்சனபூஷம் என்ற மகாசாஸ்திரத்தை பூர்த்தி செய்தார். அவர் பூர்த்தி செய்ததைப் போலே சுவாமி விலாஞ்சோலை பிள்ளையும் தீங்கேதுமில்லா தேசிகன் என்ற பாசுரத்தால் சேருவரோ அந்தாமந்தான். ஆச்சாரிய அபிமானம் இருந்தால் நிச்சயம் அவர்கள் செழுங்கதிர்னூடு போய் சேருவரோ அந்தாமந்தான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரம் இது 7வது பாசுரத்துடைய கருத்து. இந்த 7வது பாசுரத்தில் 6வது பிரகரணமாக சொல்லப்பட்ட ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்பட்டார். ஆக முதல் பாசுரம் தொடங்கி 7 பாசுரம் பரியந்தம் என்ன சொல்றான்னு சுருக்கமா அடியேன் 5 நிமிஷத்தில் தெரிவிச்சுட்டு காலட்சத்தை முடிக்கலாம். முதல் பாசுரத்தால் சொல்லப்பட்டது அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடகாட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்று ஆச்சாரியன்னர். அப்ப அர்த்த பஞ்சகத்தை யார் கொடுத்தானோ அவன் ஆச்சாரியன் என்பதையும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவன் ஆச்சாரியன் அர்த்த பஞ்சகத்தை அவனன்றோ ஆச்சாரியன், அப்ப அவன் தான் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். இது முதல் பாசுரம். அடுத்து அந்த ஆச்சாரிய பிரேமம் இல்லாமல் இருந்தால் நஞ்சிலின் முக கொடியம் நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனமுடிக்கும் அவர் உயிரை முடிக்கும் என்று ஈனமில்லா சொன்னார் இவை என்று. அப்ப நஞ்சு இருக்கக்கூடிய தன்மை நஞ்சிலும் முகக்கொடியவர் என்று நஞ்சை காட்டிலும் கொடியவர் என்று 2ஆம் பாட்டிலே சொன்னார். அடுத்து 3ஆம் பாட்டிலே ஆச்சாரிய அபிமானம் இல்லாமல் போனால் அவர் கொடுத்த ஞானம் மட்டும் இடத்தில் நிறைய இருந்தால் ஞானத்தை கொண்டு மோட்சத்துக்கு போகலாம் என்று கொண்டால் அது நடவாது. ஆச்சாரத்தில் பிரேமம் இல்லாமல் போனால் மோட்ச பிராப்தி கிட்டாது. பிரேமம் இருந்தால்தான் மோட்ச பிராப்தி கிட்டும். அது இல்லை என்றால் நித்திய சம்சாரிகளை போர்கள் என்பதை 4வது பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் அடுத்து 4வது பாசுரத்தாலே ஆச்சாரத்திலே கிருதஜ்ஞை இல்லாமல் செய்நன்றி கொண்டவனாக இருந்தால் இவனை விட குரூரன் யாரும் இல்லை என்று சொல்லதை 4வது பாசுரத்தில் தெரிவித்தார். அடுத்து 5வது பாசுரத்திலே ஆச்சாரனுக்கு என்ன குற்றம் என்பதை சாதித்தார். அதாவது தான் உபதேசித்தான்
நான் உபதேசிக்கிறேன் என்கிற நிலை ஏற்பட்டால் அந்த நிலை ஏற்படாமல் இருக்க தன்னைத்தான் இவனை சிஷ்யன் என்றும் தன்னை ஆச்சாரன் என்றும் ஆச்சாரன் நினைத்தால் அது ஆச்சாரனுக்கு அழுக்கு, ஆச்சாரனுக்கு நேரே அது அழுக்கென்று தெரிவித்தார். இது 5வது பாசுரத்தாலே. அடுத்து 6வது பாசுரத்தாலே அழுக்கையெல்லாம் போக்கக்கூடிய பெரிய பெருமாள் தானே யாருக்காக என்றால் என்னுடைய ஆச்சாரியான பில்லோலோகாச்சாரியருக்காகவும் சுவாமி ராமானுஜருக்காகவும் பார்த்து கொடு, உன் பிற கிருபையை பார்த்து கொடு, நீ பரதந்திரனாய் இருந்து கொடு அப்படின்னு ஆஸ்திரிய பரதந்திரனாய் இருந்தால் எனக்கு கொடு, கிருபா பாரதந்திரா இருந்தால் எனக்கு கொடு என்று ஆஸ்திரிய பரதந்திரா இருந்தால் என்று கொடு, பிரிலோகாச்சாரை பார்த்து கொடு, ராமானுஜரை பார்த்து கொடு, அவர் பரதந்திரனாயிட்டு அதனால் எனக்கு கொடுன்னு கிருபா பரதந்திரா உன் கிருபைக்கு நித்திய பரதந்திரம் என்று அதனால் கொடுன்னு 6வது பாத்திரத்தை சொன்னார். கடைசி பாசுரமாக 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறான்? ஆச்சாரத்திலே பிரேமம் இல்லாமல் போனால் அர்ச்சராதி மார்க்கத்திலே புகுந்து பரமத்திலே சென்று ஐஸ்வர்யத்தை பெற்று நித்திய முக்தியோடு சேர்ந்து ஆச்சார அபிமானம் இருந்தால், இல்லாமல் போனால் இல்லை, இல்லாமல் போனால் மோட்ச பிராப்தி கட்டாது. ஆச்சாரத்து அபிமானம் இருந்தால் மோட்சம் நிச்சயம். ஏன்னால் ஆச்சாரியனுக்கு மோட்சம் நிச்சயம் என்றது பகவத் திருவுள்ளம். பகவான் திருவுள்ளம் என்னன்னா அவர் கொடுக்க போறது இல்லை, ஆனா அவர் ஏற்கனவே கொடுத்தாச்சு, நான் அன்புறேன் போ அப்படின்னு ஒரு அங்க போய் ஊஹா ஊஹா அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக என்று கானத்தோடு இடையூறு இல்லாமல் நித்திய கைங்கரம் என்கிற சாம்ராஜ்யத்தை பண்ணி கொண்டு யாவதாத்ம பாவியாக எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டு ஆத்மா இருக்கிற பரியந்தம் என்றால் ஆத்மா எப்போதும் நித்தியம், அப்படி நித்திய கைங்கரத்தை ஈடுபடுவார்கள். அங்கிருந்து திரும்புதலே இல்லை. நச்சபுனராவர்த்ததே திரும்புதல் வராதபடி வைகுந்தத்தில் பொருந்து பேரின்ப வாழ்க்கை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட 7 பாசுரத்தாலே ஆச்சாரிய அபிமானத்தின் ஏற்றத்தை பரிபூர்ணமாக சொல்லி அந்த ஆச்சாரிய அபிமானம் இல்லாதவன் எவ்வளவு தாழ்ந்தவன் எதையும் சொல்லி அந்த ஆச்சாரியின் பெருமையெல்லாம் சொல்லி பெரிய பெருமாளையே பெற்றுக்கக்கூடிய ஆச்சாரியன்தான். அப்படிப்பட்ட ஆச்சாரியமும் இருக்குமானால் அவன் நேரே மோட்ச சாம்ராஜ்யை கிட்டுகிறான் என்று ஸ்ரீவச்சன பூஷணன் 6 பிரகடனத்தாலே எந்த அர்த்தத்தை பில்லலோகாச்சாரியார் சாதித்தாரோ அதே அர்த்தத்தை சுவாமி விலாஞ்சோலை பிள்ளைங்கிற பெரியவர் 7 பாசுரங்காலே ஆச்சரியமான சப்தகாதை என்கிற கிரந்தத்திலே அனுகிரகித்தார். இதை முதலில் தெரிவித்த காட்டி கொடுத்த சுவாமி பில்லலோகாச்சாரியருடைய பல்லாண்டு படிக்கொண்டு அதற்கு மேற்கொண்டு அவருடைய சச்சிஷராக இருக்கக்கூடிய விலாஞ்சோலை பிள்ளைகளுக்கும் பல்லாண்டு அவருடைய திருவிடைகளுக்கும் பல்லாண்டு கொடுக்கொண்டு இதை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுத்த பெரிய பெருமாள் என்ன பெரிய பிராட்டியர் ருக்மணி நாயகா சமேத ஸ்ரீ பார்சாதி எம்பெருமானுக்கென அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். மேற்கொண்டு அடுத்த வாரம் தொடங்கி ஆச்சரியமான திருவாய்மொழி பகவதி விஷயம் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி 3ஆம் 10 6ஆம் திருவாய்மொழி செய்யதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் கண்டீர் வையும் பானும் மனிதர் தெய்வம் மற்றும் 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 மற்றுமாய் செய்யசூ சுடர்ஞானமாய் வெளிப்பட்டுவை படைத்தான் பின்னும் மெய்கள் சோதியோடாயினான் ஒரு மூவராகிய மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பதிகம். ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்குன்னே வைத்த பதிகம். திருமங்கை ஆழ்வார் தான் அர்ச்சாவதாரத்தின் பிராபல்யத்தை சொல்ல வந்தவர். ஆனால் கண்ணனுடைய சரித்திரத்தையும் கண்ணனுடைய விஷயத்தையும் கண்ணனுடைய சேட்டிதங்களையும் கண்ணனுடைய அனுபவத்தையும் சொல்ல வந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்றே பெயர். அப்படிப்பட்ட கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அர்ச்சாவதாரத்தின் பெருமையை பரிபூர்ணமாக செலுகிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றியவற்றுள் எய்துமவர்க்கு இந்நிறத்தில் அர்ச்சாவதாரம் எளிதன்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்று என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே ஆச்சரியமான அர்ச்சாவதாரத்தின் பெருமை என்ன? செய்யதாமரை கண்ட பதிகம் 3ஆம் 10 6ஆம் திருவாமொழி 3-5 மைம்பாம்பும் பொழுகளை அனுபவிக்க பெற்றோம். 6 ஆச்சரியமான பதிகம். பகவதி விஷயம் என்றாலே பொழுதுபோக்கு பகவதி விஷயமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பூர்வாச்சாரிய கருத்து. அப்ப இந்த ரகசிய கிரந்தங்கள்லாம் தேவையில்லையானா? தேவை. இது தேவை. இதுக்குன்னா நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்திக் கொள்ள. ஆனால் நமக்கு பொழுதுபோக்கு எதிர இருக்கணும்னா திருவாய்மொழி தான் பொழுதுபோக்கணும். அப்படிப்பட்ட அதான் காலட்சேபம்னு பேரு. அப்படிப்பட்ட பொழுதுபோக்கை அடுத்த வாரத்திலிருந்து ஆச்சரியமாக அனுபவிக்கலாம் என்று மேலும் பல பேரை அழைத்துக் கொண்டு அந்த திருவாழ்வை அனுபவிக்குமாறு பிரார்த்தித்துக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.